அப்ப இது பரமுந்தி ஒன்னாவது இது என்னன்னு சொல்லுவோமே. இப்ப எங்கட இந்த ப்ரோக்ராம் என்ன என்றா, எங்கட பிளான் என்னது என்றா, யூனிட் 1ல இருந்து திரும்பி ஃபுல்லாவே தான் போக போறோம். யூனிட் 1ல இருந்து திரும்பி என்ன செய்ய போறோம், ஃபுல்லாவே போறதுதான் எங்கட ஐடியா. அப்ப இன்றைக்கு யூனிட் 5 என்று சொல்லி நான் குரூப்ல டியூட்டோரியல் ஷேர் பண்ணேன். அதுல யூனிட் 5 மட்டும் இல்ல, பார்த்தவங்களுக்கு தெரியும், படிச்சிருந்தவங்களுக்கு விளங்கிருக்கும். அதுல யூனிட் 5 மட்டும் நான் வச்சு இல்ல, யூனிட் 1 மட்டும் இல்ல, யூனிட் 2ல இருந்து 5 மட்டும் அப்படியே இருக்கு. யூனிட் 6ம் இருக்குதா இருக்கும் நிலமும் இல்ல எனக்கு. யூனிட் 5 மட்டும் இதுல இல்ல. அப்ப நாங்க இன்றைக்கு படிக்க போறோம். இருக்கிற விஷயத்த ஒரு கேள்வி செய்யற இல்ல, கேள்விக்கு ஆன்சர் செய்யறது இல்ல இன்றைக்கு கிளாஸ். கேள்விக்கு ஆன்சர் எப்படி செய்யலாம், அந்த பாடத்துல இருக்கிற டீப் நாலேஜ தான் இன்றைக்கு என்ன செய்ய போறோம், நாங்க செக் பண்ண போறோம். அந்த பாடத்துல இருக்கிற டீப் நாலேஜ தான் என்ன செய்ய போறோம், இன்றைக்கு செக் பண்ண போறோம். அப்ப இன்றைக்கு என்ன செய்வோம், பிஸ்மி சொல்லி 1வது கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். 1வது கேள்வி கேட்டிருக்கி பாருங்க. 1வது கேள்வி, கணக்கீட்டு மதிப்பீடுகளில் ஸ்கிரீன்ல இருக்கும். ஸ்கிரீன்ல இருக்கிறத விட எனக்கு தெரிஞ்ச ஒரு கையில இருக்கட்டும் பேப்பர். நான் ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்றேன். பேப்பர் கையில இருக்குது. இல்லாட்டி நீங்க ரெண்டையும் பார்த்து கொண்டு இருக்க வரும். அது வதையாகும் உங்களுக்கு. ஒன்னாவது கேள்வி கேட்டிருக்கிறான் பாருங்க. 1வது கேள்வி, கணக்கீட்டு மதிப்பீடுகளில் பல்கணிப்பீட்டு பிரச்சினை தவிர்ப்பதற்காக கணக்குகளில் சேர்க்கப்படாத விடயங்கள், கணக்கீட்டு மதிப்பீட்டுல சேர்க்கப்படாத விடயங்கள். அப்ப இது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப யூனிட் 5ல இருந்து வரப்போகுது இந்த பாடம். யூனிட் 5ல இருந்து இந்த சாப்டர் வரப்போகுது. யூனிட் 5ல தேசிய கணக்கீடுகளில் உள்ளடங்காத விடயங்கள் என்றா என்னதென்று சொல்லி பார்க்க போறோம். தேசிய கணக்கீடுகளில் உள்ளடங்காத விடயங்கள் என்று சொல்லி கொஞ்சம் விஷயம் பார்த்தோம். நாங்க ஏற்கனவே ஒரு 8 விஷயம் மாதிரி பார்த்தோம். தேசிய கணக்குகளில் உள்ளடங்காத விடயங்கள். அந்த தேசிய கணக்குகள்ல இப்ப தேசிய கணக்குகள் மதிப்பீடு செய்யறது பிரதானமா 3 அணுகுமுறைகள் காணப்படுது. தேசிய கணக்குகளை மதிப்பீடு செய்யறதுக்கு ஒரு நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய வருமானத்தை கண்டுபிடிக்கிற தேசிய கணக்கு செய்யறதுல நோக்கமே மொத்த தேசிய வருமானம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன செய்யணும், நாங்க கண்டறியணும். இப்படி கண்டறிகிறதுக்கு ஒரு நாடு பிரதானமா, ஒரு நாடு இல்ல, எல்லாருமே என்ன செய்வாங்க, பிரதானமா 3 அணுகுமுறைகளை பின்பற்றுவாங்க. அதுல முதலாவது அணுகுமுறை உற்பத்தி அணுகுமுறை, டீப்பா தான் போறோம். வருமான அணுகுமுறை, செலவு அணுகுமுறை. உற்பத்தி அணுகுமுறை, வருமான அணுகுமுறை, செலவு அணுகுமுறை. எனக்கு ஏழும் இதுக்கு விடைய மட்டும் சொல்லிட்டு போங்க. ஆனா நாங்க அது இல்ல ரிவிஷன் நோக்கம். ரிவிஷன் செய்யற நோக்கம் திரும்பி என்ன செய்ய போறோம், பாடத்தை இருந்து ஃபுல்லா படிக்க போறோம். அப்ப 3 அணுகுமுறைகள். 3 அணுகுமுறைகள்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த தேசிய கணக்குகள் தயாரிக்கிற பிரதானமான நோக்கம், தேசிய கணக்குகள் தயாரிக்கிறதுல பிரதானமான நோக்கம் 2 இருக்குது. ஒன்று, தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியை மதிப்பீடு செய்வதற்கு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியை மதிப்பீடு செய்வதற்கு. அடுத்தது, மொத்த தேசிய வருமானம் ஜிஎன்ஒய்யை மதிப்பீடு செய்வதற்கு ஒன்று, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மதிப்பீடு செய்ய. 2வது ஜிஎன்ஒய், மொத்த தேசிய வருமானத்தை மதிப்பீடு செய்ய. இப்போ ஒரு நாடு தகவல்களை என்ன செய்ய போகுது, இந்த வேலை தேசிய கணக்கை செய்யற வேலை யாருந்தா, மத்திய வங்கி செய்ய போற ஒரு வேலை. தேசிய கணக்கு செய்ய போறது மத்திய வங்கி செய்யற ஒரு வேலை. இந்த தேசிய கணக்கு மதிப்பீடு செய்யற நேரம் ஒரு நாடு என்ன செய்யும், நிறைய தகவல்களை திரட்டும். ஒரு நாடு என்ன செய்ய போகுது, நிறைய தகவல்களை திரட்ட போகுது. இப்படி திரட்டுற தகவல்கள் நிறைய இருக்கிறதால எங்களுக்கு உள்ளடங்குற விடயங்களை படிக்கிற கஷ்டம். எங்களுக்கு என்னது கஷ்டம், உள்ளடங்குறது. எது உள்ளடங்க போகுது என்று படிக்கிறேன்னு பெரிய லிஸ்ட் ஒன்றே வர போகுது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அந்த உள்ளடங்குற விஷயத்த படிக்கிறத விட உள்ளடங்காதவை எது, அது கொஞ்சம் தான் தெரிய போகுது. உள்ளடங்காதவை எது என்று சொல்லி தெரிஞ்சா எங்களுக்கு என்னதேலும்
ஈஸியா எது எது உள்ளடங்கும் என்று சொல்லி தெரியலும். அப்ப அதுதான் கேட்டிருக்கிற ஒன்னாவது கேள்வி. தேசிய கணக்குகளில் உள்ளடங்காதவை, தேசிய கணக்குகளில் உள்ளடங்காதவை எவை என்று கேட்கிறான். அந்த தேசிய கணக்குகளில் உள்ளடங்காதவை ஒரு பக்க கொடுப்பனவுகள், ஒரு பக்க கொடுப்பனவுகள், மாற்றல் கொடுப்பனவுகள், ஒரு பக்க கொடுப்பனவுகள், மாற்றல் கொடுப்பனவுகள் என்று சொல்லி கொஞ்சம் விஷயம் இருக்கு. அது என்னது இந்த ஒரு பக்க கொடுப்பனவு, மாற்றல் கொடுப்பனவு? ஒரு பக்க கொடுப்பனவு, மாற்றல் கொடுப்பனவு என்றா என்னது என்றா அரசாங்கங்களுக்கு சும்மா தார பணம். அரசாங்கம் என்ன செய்ய போகுதுகளுக்கு சும்மா தார பணத்துக்கு பேர் ஒரு பக்க கொடுப்பனவு, மாற்றல் கொடுப்பனவு என்றும். ஒரு பக்க கொடுப்பனவு, மாற்றல் கொடுப்பனவு. இப்ப பாருங்க, இந்த தேசிய கணக்குகள் செய்யற நேரம் பயன் தரு விடயங்கள் எது எதெல்லாம் பயன் கிடைக்குமோ அது மட்டும் தான் உள்ளடங்கணும். பயன் கிடைக்காத விடயங்கள் என்ன நடக்காது, உள்ளடங்காது. எது எது உள்ளடங்கணும் என்றா பயன் தரு விடயங்கள் மட்டும் தான் உள்ளடக்கப்படணும். பயன் தராத விடயங்கள் என்ன நடக்காது, உள்ளடக்கப்பட மாட்டாது. இப்படி பயன் தராத விடயங்கள் உள்ளடக்கப்பட மாட்டாது என்றதால இந்த ஒரு பக்க கொடுப்பனவுகள் என்ன நடக்காது, தேசிய மதிப்பீடுகளில் உள்ளடக்கப்பட மாட்டாது. இரண்டாவது விஷயம், அப்ப நினைவிருக்கணும், தேசிய கணக்குகள்ல கட்டாயம் பயன் தரு நடவடிக்கைகள் மட்டும் தான் உள்ளடக்கணும். இப்படி பயன் தராத விடயங்கள் என்ன நடக்க போறல்ல, தேசிய மதிப்பீடுகள்ல உள்ளடங்க போறது இல்ல. அப்போ ஒன்னாவது ஒரு பக்க கொடுப்பனவுகள் தேசிய மதிப்பீட்டுல உள்ளடக்காது. ரெண்டாவது விஷயம், எல்லாரும் அக்கவுண்டிங்ல படிச்சிருப்போம். இப்ப தேசிய கணக்கீடு செய்யறது, தேசிய கணக்கீடு குறித்த வருஷத்துக்கு செய்யும். தேசிய கணக்கீடு குறித்த அந்த வருடத்துக்கு. அப்ப அக்கவுண்டிங்ல அட்டுரை என்று சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க. அது என்னது அட்டுரைனாக்கா? அந்த வருஷத்துக்குரியதை மட்டும் தான் என்ன செய்வோம், காட்ட போறோம். அந்த வருடத்துக்குரியதை மட்டும் தான் என்ன செய்ய போறோம், காட்ட போறோம். சேம் கான்செப்ட் தேசிய கணக்கு மதிப்பீடுகளின் போதும், தேசிய கணக்கு மதிப்பீடுகளின் போதும் அதே விஷயம் தான் உள்ளடங்க போகுது. ஒரு பக்க கொடுப்பனவுகள் உள்ளடங்காது. அதே மாதிரி கணிப்பீட்டு காலத்துக்கு உட்படாத விடயங்கள் உள்ளடங்காது. கணிப்பீட்டு காலத்துக்கு உட்படாத விடயங்கள், உட்படாத விடயங்கள் உள்ளடங்காது. அது என்னது கணிப்பீட்டு காலத்துக்கு உட்படாத விடயங்கள் என்றா, இப்ப நாங்க சொல்லுவோம் பழைய வீடு ஒன்று நாங்க வாங்குறோம். அது வாங்குற உண்மைக்கும் பயன் தரு விடயம் ஒன்று தான். ஆனா நாங்க எப்பைக்குரியதை வாங்குறோம், கடந்த காலத்துக்குரியதை வாங்குறோம். எப்பைக்குரியதை வாங்குறோம், கடந்த காலத்துக்குரியதொண்ட வாங்குறோம். அது என்னது நடக்காது, குறித்த வருட ஜிடிபியில உள்ளடங்காது. அப்ப பழைய காணி விற்பனை, காணி கொள்வனவு, புதிய வீடொன்றை கட்டுவதற்கு பழைய காணி கொள்வனவு, புதிய வீடு கட்டினா ஜிடிபியில் உள்ளடக்கப்படும். ஆனாலும் பழைய காணிய வாங்கி அதை கட்டினம் என்றா அந்த வாங்கின பழைய காணி என்ன நடக்காது, ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது. அப்ப ரெண்டு விஷயம் பார்த்தோம் தேசிய கணக்கீடுகள்ல. உள்ளடக்கப்படாத விடயங்கள் என்று சொல்லி உண்டு. ஒரு பக்க கொடுப்பனவுகள் உள்ளடங்காது, கணிப்பீட்டு காலத்துக்கு உட்படாதவைகள் உள்ளடங்காது. மூணாவது விஷயம் போறோம், அரசு செலுத்திய வட்டி. பழசு வாங்கினா மட்டும் இல்லையா, பழச வித்தாலும் உள்ளடங்காதானே? பழசு வித்தாலும் உள்ளடங்காது. பழச என்ன செஞ்சாலும் வித்தாலும் என்ன நடக்காது, உள்ளடங்காது. சரிதானே? டன். அப்ப மூணாவது விஷயம் என்னவென்றா, அரசு செலுத்திய வட்டி, அரசு செலுத்திய வட்டி உள்ளடங்காது. அரசு செலுத்திய வட்டி என்ன நடக்காது, உள்ளடங்காது. அது என்னது அரசு செலுத்திய வட்டி என்றா, இப்ப அரசாங்கமும் திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகளை வாங்கினதால நான் இதெல்லாம் படிப்போம். இப்ப புது பேர்மா இருக்கும், ஆனா இதெல்லாம் சின்ன விஷயம் உண்டு. இப்படி அரசாங்கம் செலுத்திய வட்டிக்கு என்ன நடக்காது, ஜிடிபியில உள்ளடங்காது. ஏன் இது ஜிடிபியில உள்ளடங்காதது என்றா, இது பயன் தரு கொடுக்கல் வாங்கல் இல்ல. இது என்னது இல்ல, ஒரு பயன் தரு கொடுக்கல் வாங்கல் இல்ல என்றதால இந்த அரசு செலுத்திய வட்டி ஜிடிபியில என்ன நடக்காது, உள்ளடங்காது.
ஆனா மார்க் பண்ணி கொள்ளணும். நான் படிப்பேன், இப்ப கேள்வியும் செய்ய போறேன். அரசு செலுத்திய வட்டி வராது, ஆனாலும் அரசு கொடுத்த வட்டி உள்ளடங்க போகுது. அரசு கொடுத்த வட்டி என்ன நடக்க போகுது? உள்ளடங்க போகுது. அப்ப அரசு செலுத்திய வட்டி உள்ளடங்காது, ஆனாலும் அரசு கொடுத்த வட்டி என்ன நடக்க போகுது? உள்ளடங்க போகுது. நாலாவது விஷயம், தூய நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள். தூய நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் உள்ளடங்காது. அது என்னது தூய நிதிசார் கொடுக்கல் வாங்கல் என்றா? இதுக்கு முன்னுக்கு ஒரு பேர் ஒன்று சொன்னனே, திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகளை கொள்வனவு செய்தை, விற்பனை செய்தை. அதுக்கு பேர் தான் என்ன செய்வோம் நாங்க? தூய நிதிசார் கொடுக்கல் வாங்கல் என்றுவோம். அப்ப நினைவிக்கணும், ஒரு கடன் பத்திரங்கள் என்ன செய்ய போறோம்? வாங்க போறோம். கடன் பத்திரங்கள்ல ஒன்றோ கொள்வனவு செய்ய போறோம், அப்படி இல்லாட்டி விற்பனை செஞ்சா அது என்ன நடக்காது? ஜிடிபியில உள்ளடங்காது. அந்த கடன் பத்திரங்கள், கடன் பத்திரம் என்பது வேறொன்றும் இல்ல, ஊட்டு டீட் என்று யோசிங்க. ஊட்டு டீட் பார்த்திருப்பீங்க, அந்த படத்துவல சரி பார்த்திருப்போம். பேப்பர் துண்டு ஒன்று மாதிரி இருக்கும். அதை வச்சு எனக்கு என்ன செய்யலும்? கடன் எடுக்கலும், அடுத்து கடனை கொடுக்கலுமா? அந்த கன்செப்ட் தான் கடன் பத்திர கொள்வனவு என்றுவாம். அந்த கடன் பத்திர கொள்வனவுக்கு பேர் உதாரணம் தான் இப்ப நான் சொன்ன இந்த திரைசேரி உண்டியல், திரைசேரி முறி என்றுவாம். அப்ப பாருங்க, 4 விஷயம். தேசிய கணக்குகள்ல மதிப்பீட்டின் போது, தேசிய கணக்குகள் மதிப்பீட்டின் போது உள்ளடக்கப்படாத விடயங்கள் யார் யார் வாரா? ஒன்று, ஒரு பக்க கொடுப்பனவு, மாற்றல் கொடுப்பனவு உள்ளடங்காது. கணிப்பீட்டு காலத்துக்கு உட்படாத விடயங்கள் உள்ளடங்காது. அரசு செலுத்திய வட்டி உள்ளடங்காது, ஆனாலும் அரசு கொடுத்த வட்டி, அரசு கொடுத்த வட்டியும் செலுத்திய வட்டியும் உண்டுதான். அரசு பெற்ற வட்டி, அரசாங்கம் வட்டி வருமானமா பெற்ற அது வருமானமே. இந்த பாருங்க, 3 அணுகுமுறையில வருமானம் வந்திருக்கு. அதால அரசு பெற்ற வட்டி என்னதான் வரப்போகுது? வருமானமா வரப்போகுது. 4வது, தூய நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் என்ன நடக்காது? ஜிடிபியில உள்ளடங்காது. 5வது விஷயம், இடைநிலை கொடுப்பனவுகள் உள்ளடங்காது. இடைநிலை கொடுப்பனவுகள் உள்ளடங்காது. இடைநிலை கொடுப்பனவுகள் என்று சொல்லுறேன். இப்ப நான் இங்க போவோம், ஒரு கார்மெண்ட்டுக்கு போவோம். கார்மெண்ட் ஃபேக்டரி தெரியும் தானே, உடுப்பு தைக்கிற இடம் உண்டு. அந்த இடத்துல ஃபேக்டரியில மூலப்பொருள் இருக்கும், அரைக்குறை பொருள் இருக்கும், அடுத்து முடிவு பொருளும் இருக்கும். அடுத்தது என்னது காணப்பட போகுது? முடிவு பொருளும் காணப்பட போகுது. இப்ப இடைநிலை கொடுப்பனவுகள், இடைநிலை கொடுப்பனவுகள் என்று சொல்ற யாரை யாருண்டா? இந்த மூலப்பொருட்களையும் அரைகுறை பொருட்களையும் தான். நான் பின்னுக்கு ஒரு கேள்வி பெருசா பார்ப்போம். மூலப்பொருட்களையும் அரைகுறை பொருட்களையும் தான் என்ன செய்ய போறோம்? நாங்க இடைநிலை கொடுப்பனவுகள் என்று சொல்ல போறோம். ஏன் அப்படி வருதுண்டா? ஏன் இந்த மூலப்பொருட்களும் அரைகுறை பொருட்களும் ஜிடிபியில உள்ளடக்கப்படுறது இல்லைண்டா? இப்ப பாருங்க, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு மூலப்பொருள் 100 என்று போடுறேன், அரைக்குறை பொருள் 150, முடிவு பொருளோட பெருமதி 200 ரூபாய் என்றுறேன். சரியா? இப்ப பாருங்க, மூலப்பொருள் 50 போடுறேன். மூலப்பொருளோட பெருமதியும் அரைக்குறை பொருளோட பெருமதியும் எதுல உள்ளடங்கப்பட்டிருக்கும்? முடிவு பொருள்ல உள்ளடக்கப்பட்டிருக்கும். துணிட பாதி தைத்த ஷேட்ட பெருமதி என்னதுல உள்ளடங்கப்பட்டிருக்கும்? இறுதி ஷேட்ல உள்ளடங்கப்பட்டிருக்கும். இறுதி ஷேட்ல என்ன நடக்கப்பட்டிருக்கும்? மூலப்பொருள் அரைக்குறை பொருளோட பெருமதி இந்த முடிவு பொருள்ல உள்ளடக்கப்பட்டதால இப்ப பாருங்க, முடிவு பொருளை மட்டும் எடுத்தா போதுமே, சும்மா தேவையில்லாம என்ன தெரிவிக்க தேவையில்ல. மூலப்பொருளோட பெருமதியும் அரைக்குறை பொருளோட பெருமதியும் எடுக்க தேவையில்ல. அதெல்லாம் எங்க இருக்குது? முடிவு பொருளோட பெருமதி மட்டும் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கே சொல்ற போனா, இப்ப நான் கல்யாணத்துக்கு ஆட்கள் சேர்க்கிறோம் என்றுவோம். சரியா? நான் இந்த கதையை சொல்லுறேன். கல்யாணத்துக்கு என்ன செய்யறோம்? ஆட்கள் சேர்க்கிறோமா? எந்த ஃப்ரெண்டும் நானாவே வச்சு கொள்வோமா? அவனோட ஃப்ரெண்டும் ஒரே ஆள் என்று சொல்லுவோம். எந்த ஃப்ரெண்டும் நானோட ஃப்ரெண்டும் ஒரே ஆள் என்று சொல்லுவோம். இப்ப 2 பேரும் பாருங்க, நானும் அவன் என்ன செய்வன்?
லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பேன். சரிதானே? நானும் என்ன செஞ்சிருப்பேன், அவனை என்ன கூட்டாளின்னு சொல்லி நான் அவனை லிஸ்ட்ல போட்டிருப்பேன். என்ன நானாவும் என்ன செஞ்சிருப்பான், அவன கூட்டாளி என்று சொல்லி அவனும் லிஸ்ட்ல போட்டிருப்பான். இப்போ ஒருத்தனே எத்தனை முறை வந்தான்னு பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட முறை, 2 முறைன்னு சொல்லுதல்ல, ஒருத்தனே, அந்த ஒருத்தனே எத்தனை முறை வாரான், ஒன்றுக்கு மேற்பட்ட முறை வாரான். இதுக்கு பேர் தான் நாங்க சொல்லுவோம் மூலப்பொருள் அரைக்குறை பொருள் முடிவு பொருள்ல சேர்க்கப்பட்டதால. பாருங்க, ஒருத்தன் எத்தனை முறை சேர்க்கப்பட்டிருக்கிறான், ஒன்றுக்கு மேற்பட்ட முறை. இரட்டை எண்ணல் என்றுவாம். அப்ப இடைநிலை கொடுப்பனவுகள் உள்ளடக்கப்படாமைக்கு காரணம் என்னதென்றா, இப்ப மூலப்பொருளையும் அரைக்குறை பொருளையும் திரும்பி செய்க தேவையில்லையே, ஏற்கனவே யாருடையில இருக்கிறான், முடிவு பொருள்டையில இருக்கிறான். அப்ப பாருங்க, இப்ப அந்த கல்யாண கதை இதுங்களே, ஒரு கூட்டாளி எத்தனை முறை வந்துட்டான், இப்ப 2 முறை வந்துட்டான். அப்ப அந்த கான்செப்ட் சேம் கான்செப்ட் தான். இப்படி ஒருத்தனே 2 முறை கூட்டினா அதுக்கு பேர் சொல்லுவோம் நாங்க இரட்டை எண்ணல். ஒருத்தனே 2 முறை வந்துட்டான் என்றா அதுக்கு பேர் சொல்லுவோம் நாங்க என்னது, இரட்டை எண்ணல். இடைநிலை கொடுப்பனவுகள் ஜிடிபியில உள்ளடக்கப்படாமைக்கு காரணம் என்னதென்றா, இரட்டை எண்ணல் தோன்றுவதை தவிர்ப்பதற்கு. இரட்டை எண்ணல் என்றா 2 முறை எண்ணப்பட்டிருக்கு சொல்லுறல்ல, என்ன சொல்லணும், ஒன்றுக்கு மேற்பட்ட முறை உள்ளடக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்ல போறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்ப 5 விஷயம் பார்த்தோம். என்னென்னது, ஒரு பக்க கொடுப்பனவு உள்ளடக்காது, கணிப்பீட்டு காலத்துக்கு உட்படாதவை உள்ளடங்காது, அரசு செலுத்திய வட்டி உள்ளடங்காது, தூய நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் உள்ளடங்காது, இடைநிலை கொடுப்பனவுகள் உள்ளடங்காது. 6வது விஷயம், குடும்ப தலைவி. குடும்ப தலைவி யாரென்று தெரியுமே, குடும்ப தலைவி மேற்கொள்ளும், தலைவியால் மேற்கொள்ளும் வேலைகள். குடும்ப தலைவியால் மேற்கொள்ளும் வேலைகள். இப்ப பாருங்க, வீட்டுல உண்மை செய்த வேலைக்கு நாங்க எப்ப சரி நல்ல பாராட்ட இருக்கிறோமாங்கள, ஒன்றுமே செய்யறதில்ல. வீட்டுல உண்மை என்னென்ன வேலை செய்வாங்க, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தாரையில இருந்து, எங்களோட உடுப்ப கழுவி போடுறதுல இருந்து, வீட்டுல எல்லா வேலையுமே யாரு செய்து உண்மைதான் செய்ய போறாங்க. குடும்ப தலைவி தான் என்ன செய்ய போறாங்க, மேற்கொள்ள போறாங்க. இப்படி குடும்ப தலைவியான செய்யற வேலைக்கு நாங்க எப்ப சரி பணம் கொடுத்திருப்போமா, கொடுத்திருக்க மாட்டோம். இதால குடும்ப தலைவிகள் செய்யற வேலை என்ன நடக்காது, ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது. இது பயன் தரு கொடுக்கல் வாங்கல் உண்டா இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னேன், தேசிய கணக்கு மதிப்பீட்டுல உள்ளடக்கப்படுற யாரு, பயன் தரு கொடுக்கல் வாங்கல் உண்டு. ஆனாலும் இது பயன் தரு கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் நாங்க என்ன செய்யறோம் இல்ல, உமாக்கு பணம் என்று சொல்லி, சம்பளம் என்று சொல்லி உண்டு கொடுக்கிறோம் இல்ல. இந்த காரணத்தால குடும்ப தலைவிகள் செய்யற வேலை எதுளுக்கு உள்ளடங்காது, தேசிய கணக்கீட்டுள்ளுக்கு உள்ளடக்கப்படாது. தேசிய கணக்கீட்டுள்ளுக்கு என்ன நடக்காது, உள்ளடக்கப்படாது. அப்ப ஏன் இது உள்ளடக்கப்படாதுன்றா, இது சந்தைப்படுத்தப்படாத நடவடிக்கைகள். இது சந்தைப்படுத்தாத நடவடிக்கைகள். வீட்டுல உமா இந்த வேலை செய்யறாங்கன்னு சொல்லி டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோமா நாங்க, இல்ல. கணக்கும் எடுக்கிறல்ல, வீட்டுல ஒரு சில நேரம் அவன் செய்யற வேலைகளை நாங்க கணக்கும் எடுக்கிறல்ல. இப்ப பாருங்க, அது என்னது, சந்தைப்படுத்தப்படாத நடவடிக்கைகள் என்றதால அது என்னதுள்ளுக்க வராது, தேசிய கணக்கு மதிப்பீட்டுள்ளுக்க வரப்போறது இல்ல. இதே குடும்ப தலைவி செய்யற வேலைக்கு நாங்க சம்பளம் கொடுத்த வேண்டுமே, இது என்ன நடக்கும், ஜிடிபியில உள்ளடக்கப்படும். இது என்னத்துல உள்ளடக்கப்படும், ஜிடிபியில உள்ளடக்கப்படும். கடைசி விஷயம், 7வது விஷயம், இறக்குமதிகள் ஜிடிபியில என்ன நடக்காது, இல்லாட்டி தேசிய கணக்கீட்டுல உள்ளடக்கப்பட மாட்டாது. இறக்குமதிகள் என்ன நடக்காது, தேசிய கணக்குல உள்ளடக்கப்பட மாட்டாது. இப்ப தேசிய கணக்கு மதிப்பீடு செய்யற நேரம் அவன் ஒரு விஷயம் சொல்லுறான், உள்நாட்டுல உற்பத்தி செஞ்சதை மட்டும் என்ன செய்ய நீ கணக்குகள்ல காட்டுங்க. என்னத்த சொல்லுறான், உள்நாட்டுல உற்பத்தி செஞ்சதை மட்டும் கணக்குல காட்டினா போதும், உள்நாட்டுல உற்பத்தி செய்யப்படாதத கணக்குல காட்ட தேவையில்ல. இப்ப இறக்குமதியை செய்யறோம், ஒரு நாட்டுல இருந்து எங்க வாரம் இன்னொரு நாட்டுக்கு பொருளை இறக்குமதி செய்யறோம். அது எங்க நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்டுச்சு இல்ல, அது எங்க உற்பத்தி செய்ய நடைபெற்றது,
இன்னொரு நாட்டுல உற்பத்தி செஞ்சு அதை எங்க கொண்டு வரோம், எங்கட நாட்டுக்கு கொண்டு வரதால கிளியரா இருக்கணும். இறக்குமதி செய்யப்பட்டவை தேசிய கணக்குகள்ல என்ன நடக்காது, உள்ளடங்காது. இறக்குமதி செய்யப்பட்டவை என்ன நடக்காது, தேசிய கணக்குகள்ல உள்ளடக்கப்படாது. அப்ப பாருங்க, தேசிய கணக்கு மதிப்பீட்டுகளில் உள்ளடக்கப்படாத விடயங்கள். இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். என்னென்னது வரும் என்று. இத பாருங்க, இன்னைக்கு தேசிய கணக்கீட்டை மதிப்பிடும் போது தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் யூனிட் 5 டியூட்ல இருக்குது. என்னென்னது பாருங்க, நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்கும். மாற்றல் கொடுப்பனவுகள், கணிப்பீட்டு காலத்துக்கு உட்படாத விடயங்கள், தூய நிதி சந்தை நடவடிக்கைகள், இடைநிலை பண்டங்களின் பரிமாற்றம், அரசின் வட்டி கொடுப்பனவு. ஆனா அரசு பெற்ற வட்டி என்ன நடக்கும், உள்ளடக்கப்பட போகுது. அதுக்கு பூர்வம் நாங்க கிளாஸ்ல வச்சு எழுதினோம் கொஞ்சம் விஷயம். குடும்ப தலைவியால் மேற்கொள்ளப்படும் விடயங்கள். அடுத்தது இறக்குமதிகள் உள்ளடக்கப்பட மாட்டாது என்று சொல்லி என்ன செஞ்சோம், நாங்க டியூட்ல எழுதினோம். எனக்கு நினைவு இருக்குது, கிளாஸ்ல வச்சு டியூட்ல எழுதினோம். அப்ப திரும்பி என்ன செய்வோம், இதே கான்செப்ட் இதே கான்செப்ட உங்களுக்கு நான் கொப்பி ஒன்றை யூஸ் பண்ண சொன்னேனே, ரிவிஷனுக்கு என்ன செய்ய, தனி கொப்பி ஒன்றை யூஸ் பண்ணுங்க என்று சொல்லி தலைப்பு போட்டுட்டு தேசிய கணக்கு மதிப்பீடுகளில் உட்படாத விடயங்கள் என்று சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் கொப்பி பண்ணிட்டு இதுல இன்னொன்று எட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தூய நிதிசார் கொடுக்கல் வாங்கல்கள் உட்படாது என்று தான் சொன்னேன். ஆனா இவற்றுக்கு பரிமாற்றப்படும் தரகு உள்ளடக்கப்படும். இவற்றுக்கு வழங்கப்படும் தரகு என்ன நடக்கும், உள்ளடக்கப்படுமா. நாங்க இப்ப வீட்டுக்கு வாடகைக்கு வீடு எடுத்து போனோம் என்றா புரோக்கருக்கு என்ன செய்யணும், நாங்க கட்டாயம் ஃபீஸ் ஒன்றை கொடுக்கணுமே. அந்த புரோக்கர் ஃபீஸ் தான் தரகு வருமானம் என்றுமா. அது கொடுக்கிற கமிஷன் என்ன நடக்கும், தேசிய கணக்கு மதிப்பீடுகள்ல உள்ளடக்கப்படுமா. கவனமா இருக்கணும். இந்த தரகு என்ன நடக்கப்படும், தேசிய கணக்குகள்ல உள்ளடக்கப்படும். இந்த கொப்பியில என்ன செய்யுங்க, உடைய கொப்பியில போட்டுட்டு 7 விஷயத்தையும் எழுதிட்டு நான் சொல்லுற போர்ட்ல மார்க் பண்ற கேள்வி எல்லாம் உங்களுக்கு செய்ய இயலும். இப்ப போர்ட்ல மார்க் பண்ற கேள்வி எல்லாம் செய்ய இயலும். ஒன்று மாசம் எத்தனை, 9, 11 டியூட்லயே செஞ்சிருப்போம். இதுக்கு பறக்கதா கேள்வி கொஞ்சம் பரவாயில்ல, திரும்பி செய்யுங்க. அது எம்சிக்யூ தான் எல்லாமே. 16, 20 பாருங்க, படித்த ஒரு விஷயம் தான். ஏன் இவ்வளவு போட்டேன்னா அவ்வளவு முக்கியமான விஷயம் தான் படிக்கிறான். 30, 32 பாருங்க, படிச்ச ஒரு விஷயத்துல இவ்வளவு கேள்வி வந்திருக்கு, இவ்வளவு கேள்வி போட்டு வச்சிருக்கிறேன். 39 செய்யணும். 32, 39 1, 3, 5 9 கேள்வி இருக்குது. 9 கேள்வியும் செய்யுங்க. 9 கேள்வியும் செய்யுங்க. ஒன்னாவது இதை காப்பி பண்ணுங்க. சரியா, ரிவிஷன்ல என்ன செய்யுங்க, டியூட் இருக்குதோ இல்லையோ பரவாயில்ல, திரும்பி என்ன செய்வோம், படிப்போம். படிக்கத்தானே வந்தோம். திரும்பி என்ன செய்வோம், உங்களுக்கு விளங்குறதுக்கு எழுதி போட்டுட்டு நோட்ஸா காப்பி பண்ணிக்கோங்க. ஆன்சர் குரூப்ல சாரி, இந்த கேள்வி எல்லாம் செய்ய நாங்க இப்போ ஒவ்வொன்றுக்கும் வீடியோ பார்ப்போம்.
வருவோம் வருவோம் லேட் வருவோம். இப்ப எல்லாம் வேலையோட நோட்ஸ் எழுதினீங்க தானே? என் நோட்ஸ் டியூட்ல இருக்குது. சரியா? கடைசி ரெண்டு விஷயம் மட்டும் டியூட்ல இல்ல. நான் ஆனா கிளாஸ்ல எழுதின நினைவு ஒன்றிருக்கு எனக்கு. ஆன்லைனுக்கும் எழுதினேன், பிசிக்கலுக்கும் எழுதினேன். சரி, இப்ப பாருங்க, ஒண்ணாவது கேள்வி. கணக்கீட்டு மதிப்பீடுகளில் பல்கணிப்பீட்டு பிரச்சினையை கேள்வியில் எடுக்கணும். பல்கணிப்பீட்டு பிரச்சினையை தவிர்ப்பதற்காக கணக்குகளில் சேர்க்கப்படாத விடயங்கள் தொடர்பாக கீழே போடடிங்க. தவறான தரவு யாது? கேட்ட கேள்வி. கணக்கீட்டு மதிப்பீடுகளில் தவிர்ப்பதற்காக பல்கணிப்பீட்டு பிரச்சினையை தவிர்ப்பதற்காக கணக்குகளில் சேர்க்கப்படாத விடயங்கள் தொடர்பாக தவறான தரவு யாது? அது ஒன்னாவது சொல்லிட்டு பாருங்க. மாற்றல் கொடுப்பனவுகள் உள்ளடக்கப்பட மாட்டாது தானே. அப்ப அது சரிதானே. விட வராது என்ன செய்வோம்? க்ளோஸ் பண்ணுவோம். சரி, நான் இதுக்கு இப்ப ஸ்கிரீனுக்கு வரேன். ஸ்கிரீன்ல செய்வோம். ஸ்கிரீன் வந்துட்டு தானே. ரைட். அப்ப இதுல பாருங்க, ஒன்னாவது கேள்வி கேட்டிருக்கு என்னது? கணக்கீட்டு மதிப்பீடுகளில் உள்ளடக்கப்படாத விடயங்கள் தொடர்பாக தவறான தரவு யாது? உள்ளடக்கப்படாத விடயங்கள் தொடர்பாக தவறான தரவு யாது என்று கேட்கிறான். தவறான தரவு எதுண்டா? பாருங்க, ஒன்னாவது தந்திரிக்கு மாற்றல் கொடுப்பனவுகள் வராது தானே. மாற்றல் கொடுப்பனவுகள் உள்ளடக்கப்பட மாட்டாது. அப்ப அது சரியான விட. அப்ப அது சரியான விட என்ன நடக்காது? என்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி கவனமா இருக்கணும். என்கிட்ட கேட்டிருக்கிறான் கேள்வி எது உள்ளடங்காது என்றதுல பிழையானது. அப்ப அவன் மறைமுகமா என்னத்தை கேட்கிறான்? எது உள்ளடக்கப்படும் என்று சொல்லி கேட்கிறான். அப்ப ஒன்னாவது ஆன்சர் பாருங்க, மாற்றல் கொடுப்பனவுகள் ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது. மாற்றல் கொடுப்பனவுகள் ஜிடிபியில என்ன நடக்காது? உள்ளடக்கப்பட மாட்டாது. மாற்றல் கொடுப்பனவுகள் ஜிடிபியில என்ன நடக்காது? உள்ளடக்கப்பட மாட்டாது. இரண்டாவது விட இடைநிலை பண்டங்கள் தொடர்பான தரவு ரிமூவ் பண்ணுவான் கீதியாண்டா விளையாட்டுல. இடைநிலை பண்டங்கள் தொடர்பான செலவுகள் இடைநிலை பண்டங்கள் தொடர்பிலான செலவுகள் அதுவும் என்ன நடக்காது? ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது. இடைநிலை பண்டங்கள் தொடர்பான செலவுகள் ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது. அப்ப அதுவும் விட சரி. ஆன்சர் என்ன நடக்காது? வராது. மூணாவது தந்திருக்கிறான் பாருங்க. தொகுதிக்கடன் பத்திரங்கள் தொடர்பான குறித்த வருடம் பெற்ற வட்டி. நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. பெற்ற வட்டி ஜிடிபியில உள்ளடக்கப்படும். பெற்ற வட்டி என்னத்துல உள்ளடக்கப்படும்? ஜிடிபியில உள்ளடக்கப்படும். பெற்ற வட்டி ஜிடிபியில உள்ளடக்கப்படும் என்றதால மூணாவது ஆன்சர் தான் விடையா வரணும். ஆன்சர் வந்து இப்போ அடுத்த பார்க்க தேவையில்ல. மூணாவது ஆன்சர். மத்த ரெண்டுமே வராது தான். எப்படியும் பயன்படுத்திய பொருட்களின் மீள் விற்பனை அதுவும் ஜிடிபியில உள்ளடக்கப்படாது. அதால வரப்போறது இல்ல. நிதிச்சந்தையின் பரிமாற்றங்கள் அதுவும் என்ன நடக்க போறது இல்ல. ஜிடிபியில உள்ளடக்கப்பட போறது இல்ல. அப்ப எது ஆன்சர்? தொகுதிக்கடன் பத்திரங்கள் தொடர்பான குறித்த வருட வட்டி. எது ஆன்சர்? தொகுதிக்கடன் தொடர்பான குறித்த வருட வட்டி. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது எத்தனாவது? ஒன்பதாவது கேள்வி. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி. அடுத்தது 9.
அடுத்த கேள்வி பார்க்க போறோம். 9வது கேள்வி. அப்ப 1வது கேள்விக்கு ஆன்சர் 3வது மார்க் பண்ணிக்கோங்க. கேள்வி செய்த விட வாரதில்லை இங்க நோக்கம், விட ஏன் வருதென்றைத்தான் நோக்கம். 9வது கேள்வி பாருங்க. தேசிய கணக்கீடுகளில் சேர்க்கப்படாமல் குறைபாடாக கருதப்படும் விடயம் யாது? சேர்க்கப்படாம குறைபாடாக கருதப்படுதாம். இது ஒரு நல்ல கேள்வி உண்டு. ஆனா இது நான் படிச்சு தரல. விட உங்களுக்கு வந்திருந்தா நீங்க எல்லாம் லக்காம். ஒன்னாவது சொல்லிருக்கிறான் பாருங்க. நான் இது போர்ட்ல தரல உங்களுக்கு. ஒரு பக்க கொடுக்கல் வாங்கல்கள், ஒரு பக்க கொடுக்கல் வாங்கல்கள் என்றா போர்ட்ல காட்டினே மாற்றல் கொடுப்பனவுகள். அப்ப ஜிடிபியில என்ன நடக்க போறது இல்ல, அது உள்ளடக்கப்பட போறது இல்ல, அது குறைபாடு ஒன்றும் இல்ல. அடுத்து நிதிச்சந்தை பரிமாற்றங்கள், திரைசேரி உண்டியல் முறிகள்ட கொள்வனவு விற்பனைகள் ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது. திரைசேரி உண்டியல் முறிகள்ட கொள்வனவு விற்பனைகள் என்ன நடக்காது, ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது என்றதால அதுவும் என்ன நடக்காது, உள்ளடக்கப்பட போறது குறைபாடான ஒரு விடயம் உண்டு இல்ல, குறைபாடான விடயம் உண்டு இல்ல. அடுத்து இடைநிலை பொருட்களின் கொள்வனவு, இடைநிலை பொருட்களின் கொள்வனவும் என்ன நடக்காது, போட்ல காட்டினமாய் ஜிடிபியில உள்ளடக்கப்படாத ஒரு விஷயம் உண்டு. ஜிடிபியில உள்ளடக்கப்படாத விடயம் என்றதால அது சேர்க்கப்படாம இருக்கிறையும் என்னதில்ல, ஒரு குறைபாடு ஒன்று இல்ல. 4வது வச்சுட்டு 5வதுக்கு வருவோம். பழைய சொத்துக்களின் விற்பனைகள். 5வது தந்திரிக்கிறான் பாருங்க. பழைய சொத்துக்களின் விற்பனைகள், பழைய சொத்துக்களின் விற்பனைகள் எப்படியுமே உள்ளடக்கப்பட மாட்டாது. நான் போர்ட்ல எழுதி வச்சிருக்கிறேன், நோட்ஸ்ல எழுதி இருப்பேன். கணிப்பீட்டு காலத்துக்கு உட்படாத விடயங்கள் உள்ளடக்கப்பட மாட்டாது என்று. அப்ப அதுவும் என்னதில்ல, ஒரு குறைபாடு ஒன்று இல்ல. கணிப்பீட்டு காலத்துக்கு உட்படாத விடயங்களும் என்னதில்ல, ஒரு குறைபாடு ஒன்று இல்ல என்றதால பாருங்க ஆன்சர் எது இப்ப 9வதுக்கு ஆன்சர் மறைவான சட்டவிரோதமான பொருளாதார நடத்தைகள். இதனாவது ஆன்சர் 4வது ஆன்சர். ஏன் இது ஜிடிபியில சேர்க்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னதென்றா, இது பயன் தரு கொடுக்கல் வாங்கல் ஒன்று இல்ல. இப்ப போதைப் பொருட்கள கொள்வனவு விற்பனைகள் எல்லாம் பயன் தர ஒரு விஷயம் ஒன்று இல்ல என்றதால நாங்க அதை எங்க செய்ய மாட்டோம், ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டோம். ஆனாலும் இது உள்ளடக்கப்படாமையால ஒரு குறைபாடு ஒன்று தான். இப்ப உண்மைக்குமே போதைப் பொருட்கள் விற்பனையா இருக்கட்டும், ஆள் கடத்தல் செய்யற வேலையா இருக்கட்டும், இதால எல்லாம் உண்மைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். அலாலா சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி வேலைகள் செஞ்சா என்னது கிடைக்கும், கூட வருமானம் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் ஜிடிபி காரன் மதிப்பிட மாட்டான். அப்ப நம்ம உண்மையான வருமானத்தை விட எங்களுக்கு நாங்க கணிப்பீடு செய்யற வருமானம் என்ன நடக்குது, உண்மையான வருமானத்தை விட நாங்க கணிப்பீடு செய்யற வருமானம் குறைந்த அளவுல இருக்குது. உண்மையான வருமானத்தை விட நாங்க கணிப்பீடு செய்யற வருமானம் இது உண்மை. நாங்க இது உண்மை, இது கணிப்பீடு செய்யற விடயம் வேண்டுவோமே. உண்மையான வருமானம் எப்பயுமே கூடியதான் இருக்கும். ஆனா நாங்க கணிப்பீடு செய்யற வருமானம் என்ன நடக்குது, குறைவா காணப்படுறதால மறைவான சட்டவிரோதமான பொருளாதார நடத்தைகள் ஜிடிபியில சேர்க்கப்படாது தான். ஆனா சேர்க்கப்படாத ஒரு குறைபாடு. அப்ப 9வதுக்கு 4வது ஆன்சர் சரி. வந்தவங்க எல்லாம் யாருக்கு இந்த ஆன்சர் சரி? 9வதுக்கு ஆன்சர் ரைட். மாஷா ரைட் ரைட் ரைட். அப்ப நாங்க இது பின்னுக்கு ஒரு இடத்துலயும் படிப்போம். இது என்ன செய்வோம், நாங்க பின்னுக்கையும் ஒரு இடத்துல படிப்போம். கேள்வி போட்டுதான் இருக்கிறேன். ரைட் ரைட் ரைட். கேள்வி போட்டிருக்கிறேன், பின்னுக்கையும் என்ன செய்வோம். சரி போதும் போதும், இப்ப கிளாஸுக்கு கேள்வி போட்டிருக்கிறேன். இது என்ன செய்வோம், பின்னுக்கையும் ஒரு இடத்துல படிப்போம். மைசூட்டி பயப்பட தேவையில்லை. அப்ப போட்ல நாங்க படிக்காதே எங்க சரி ஒரு கேள்வி வந்துச்சேன்டா, விட வந்துச்சேன்டா பயமில்லாம என்ன செய்யலும், அதுதான் விடையா போடலுமா. அடுத்த எத்தனாவது கேள்வி, 11வது கேள்வி. போட்ல அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன். இடைநிலை பண்டங்களின் கொடுப்பனவுகள் தேசிய கணக்கீட்டில் தவிர்க்கப்படுகின்றது. இதற்கான பிரதான காரணம், இடைநிலை பண்டங்கள் என்றால் என்னென்று தெரியும் இப்ப எங்களுக்கு, மூலப்பொருட்கள் அரைக்குறை பொருட்கள் தான் இடைநிலை பண்டங்கள் என்றுவோம். இது தவிர்க்கப்படுவதற்கான காரணம், கணக்கீட்டில் தவிர்க்கப்படுவதற்கான பிரதான காரணம் யார் என்றா இரட்டை எண்ணலை தவிர்ப்பதற்காக. இதுக்கு பிரதான காரணம் யாரு, இரட்டை எண்ணலை தவிர்ப்பதற்காக. 11க்கு ஆன்சர் சரியா? அப்ப
இரட்டை எண்ணலை தவிர்ப்பதற்காக. ரைட் ரைட் ரைட். இனி அடுத்த 12வது கேள்வி. ரைட் 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 ரைட். 12வது கேள்வி. பின்வருவனவற்றில் எந்த வருமானம் தேசிய கணக்கீட்டில் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை? பாருங்க, விடைய பார்க்காமலே பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்ட பங்கு லாபம், இதெல்லாம் நான் சொன்னனே அந்த தரகு உள்ளடக்கப்படும். பங்கு லாபமும் என்ன நடக்கும்? உள்ளடக்கப்பட போவது. அப்ப இது என்ன நடக்காது? ஆன்சரா வரப்போற இல்ல. இது என்ன நடக்காது? ஆன்சரா வரப்போற இல்ல. ரெண்டாவது, ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட காப்புறுதி, நான் அது படிச்சு தரல தானே. தேசிய கணக்கீட்டில் உள்ளடக்கப்படாததுல, கவனத்தில் கொள்ளப்படாததுல, அந்த 7 விஷயத்துல நான் அது உங்களுக்கு படிச்சு தரல தானே. அப்ப அதுவும் என்ன நடக்காது? ஆன்சர்ல வராது. அரச சொத்து வருமானம், அதுவும் என்ன நடக்க போறது இல்ல, நான் படிச்சு தரல, அதால விடையா வரப்போற இல்ல. இப்ப பாருங்க, 1வது ஆன்சர் எழுதி மக்களுக்கான மானியம் மற்றும் ஒரு பக்க கொடுப்பனவுகள். மக்களுக்கான மானியம் மற்றும் ஒரு பக்க கொடுப்பனவுகள். சும்மா 5வது விஷயம் சும்மா தான் போட்டு வச்சேன், 1வதும் 3வதும் என்று சொல்லி. அது எனக்கு இதுக்கு போற விட தாரதுக்கு ஒன்றும் இல்லாத சுத்தி செஞ்ச வேலையொழிய அது விட இல்ல. 5வது இல்ல விட. எத்தனாவது விட? மக்களுக்கு மானியம் மற்றும் ஒரு பக்க கொடுப்பனவுகள். இது சரியா எல்லாத்துக்கும்? ரைட் ரைட் ரைட். ரைட் ரைட். சரி, அடுத்த எதனாவது? அடுத்த 16. பின்வருவனவற்றில் எது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில், பின்வருவனவற்றில் எது மொத்த உள்நாட்டு மதிப்பீட்டில் உள்ளடக்கப்படும் என்று சொல்லி கேட்கிறான். எது உள்ளடக்கப்படுமா இருக்கும்? நீ ஆன்சர் சொல்லுங்க. ஒண்ணாவது அப்படி போவோம். எது உள்ளடக்கப்படுமா இருக்கும்? ஷாக்கிரா, இது ஆன்சர். ஷாக்கிரா எதுக்கிறாவா போயிட்டாவா? 1வது. மெசேஜ் பண்ணுங்க, ரெக்கார்டிங் போகுது. அவங்க ஆன்சர் சொன்னேன். ரைட், 1வதாம் ஆன்சர். பாப்போமே. அப்ப நாங்க 2, 3ல இருந்து என்ன செய்வோம்? வருவோம். ஆன்சர் வந்துட்டே. அப்ப நாங்க என்ன செய்வோம்? 2, 3ல இருந்து வருவோம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சரி, தங்களுடைய நுகர்வு கருதி 2 மாத்தி பாத்தி சொல்லிட்டேன். இல்லத்தரசி ஒருவர் வீட்டு உறுப்பினர்களுக்கு உணவு சமைத்தார். இப்ப பாருங்க, நான் சொன்னேன் உண்மை செய்யற வேலையை நாங்க கணக்கெடுக்கவே மாட்டோம். இதால என்ன நடக்காது? தேசிய கணக்கீட்டுல உள்ளடக்கப்படாது. அப்ப 2வது ஆன்சர் வராது. இப்படிதான் எம்சிக்யூ செய்யணும். அரசின் திரைசேரி உண்டியல் மீதான கடன் வட்டி, அரசு கொடுத்த வட்டியாத்தான் இதை கவனிக்கணும். அரசு கொடுத்த வட்டி உள்ளடக்கப்பட மாட்டாதே. அந்த கேள்விக்கு முன்னுக்க, இப்படி ஆன்சருக்கு முன்னுக்க இதெல்லாம் எழுதிக்கோங்க. அப்ப நாங்க கேள்வி செய்யலை, நாங்க இப்ப படிக்கிறோம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாங்க இப்ப படிக்கிறோம். அப்ப இது உள்ளடக்கப்படும் உள்ளடக்கப்பட மாட்டாது என்று சொல்லி கிட்ட எழுதிக்கோங்க. 4வது ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. திறந்த நீர்த்தேக்கம் ஒன்றில் மீன்கள் உற்பத்தி ஆகுதல். இதையும் வச்சிருப்போம். 5வது விஷயம், பாடசாலை மாணவர் ஒருவர் அரசிடம் இருந்து பெறும் மாதாந்த கொடுப்பனவு. அப்ப இது ஒரு பக்க கொடுப்பனவே. இது ஒரு பக்க கொடுப்பனவு என்றதால இது எப்படியும் வராது. இப்ப எனக்கு சொல்லுங்க, 1வது ஆன்சரா 4வது ஆன்சரா? தங்களுடைய நுகர்வு கருதி காடுகளின் மூலம் உணவு பெற்றுக் கொள்ளுதலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று தான். திறந்த நீர்த்தேக்கம் ஒன்றில் மீன்கள் உற்பத்தி ஆகுதலும் அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று தான். நான் இதெல்லாம் பிலீவ் பண்ணுறேன். இப்ப எனக்கு சொல்லுங்க, இது 2ல யாரு விட என்று சொல்லி. 1 4 4ஆம். எனக்கு நினைவிருக்கே, இந்த டியூட்ல இதே மாதிரி கேள்வி ஒன்று இருக்கு. உண்டு. இந்த டியூட்லயும் இப்படி கேள்வி ஒன்று இருக்கு, எனக்கு நினைவிருக்கு.
நான் அதையும் ஷேர் பண்றேன், கிட்டதான் வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும். இது எங்கேயோ கேள்வி ஒன்று நான் கண்டேன் இந்த டியூப்ல. இதான் நீங்க பாருங்க, இந்த டியூப்ல இருக்கிற கேள்வி. ஒரு இயற்கை நீர்வீழ்ச்சியில் இருந்து நீர் பிரித்தெடுக்கப்படுதல். இது நாங்க என்னன்னு சொல்லி படிச்சோம்? இதுவும் பயன் தரு கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லி படிச்சோம். இதுவும் என்ன நடக்கப்பட்டுச்சு? ஜிடிபியில உள்ளடக்கப்பட்டுச்சு. பயன் தரு கொடுக்கல் வாங்கல் என்றதால இதுவும் என்ன நடக்கப்பட்டுச்சு? ஜிடிபியில உள்ளடக்கப்பட்டுச்சு. இப்ப பாருங்க, ஒரு இயற்கை நீர்வீழ்ச்சியில் இருந்து நீர் பிரித்தெடுக்கப்படுதலும் ஒரு நல்ல விஷயம், ஜிடிபியில உள்ளடக்கப்பட்டுச்சு. அப்படியே இப்ப நான் ஸ்பீன மாத்துறேன். அத்திறந்த நீர்த்தேக்கம் ஒன்றில் மீன்கள் உற்பத்தியாகுதல். இது என்ன கதை? அப்படியே இந்த ஏன் இந்த திறந்த நீர்த்தேக்கம் ஒன்றில் மீன்கள் உற்பத்தியாகுதல் ஆன்சர் வராதென்றால் இதுவும் உள்ளடக்கப்பட போறதில்ல. இது உண்மைக்கும் பயன் தரு கொடுக்கல் வாங்கல் உண்டு. ஆனா இதால எனக்கு என்ன கிடைக்காது? எந்த வருமானம் ஒன்றும் கிடைக்காது. இது விவசாய நடவடிக்கை உண்டு இல்ல. அப்ப இதெல்லாம் ஒரு டியூப்ல இல்லாட்டி கொப்பியில எழுதிக்கோங்க. இது என்னதில்ல ஒரு விவசாய நடவடிக்கை உண்டு இல்ல. இது என்னதில்ல ஒரு விவசாய நடவடிக்கை உண்டு இல்ல. மீன்கள் எல்லாம் இயற்கையா உருவாகுது. அதுல பாட்டுல டேமோன்ல சும்மா மீன் இருக்குது, அது ஆக்கள் குடிக்கிறாங்களும் இல்ல. அப்ப அது என்னதுள்ளுக்க வராது? திறந்த நீர்த்தேக்கம் ஒன்றில் மீன்கள் உற்பத்தி ஆகுதல் விவசாய நடவடிக்கை உள்ளுக்க வராது. இதால 2, 3, 4, 5 வராதையால எத்தனாவது ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர். தங்களுடைய நுகர்வு கருதி காடுகளின் மூலம் உணவு பெற்றுக் கொள்ளுதல். தங்களுடைய நுகர்வு கருதி காடுகளின் மூலம் உணவு பெற்றுக் கொள்ளப்படுதல். இது பயன் தர கொடுக்கல் வாங்கல் உண்டு. காட்டுல இருந்து என்ன செய்யறோம் நாங்க? உணவுகள் எடுக்கிறோம். அதையும் டியூட்ல காட்டுறன், உள்ளடக்கப்படுற விடயங்கள் இருக்கும். அதையும் டியூட்ல காட்டுறேன். பாருங்க, உற்பத்தி எல்லை என்ற விஷயத்துல அப்படியே இருக்கிற விஷயம் ஒன்றுதான், டியூட்ல இருக்கிற விஷயம் தான், வேற எங்கேயுமே போகல. எங்க அதான் இருக்கு. இதை பாருங்க, நம்ம மார்க் பண்றேன். நமது நுகர்விற்கான விவசாய உற்பத்திகள் காடுகள் மூலம் பெரும் உணவுகள் பழங்கள் அப்படியே எழுதி பாருங்க. அப்ப இது என்ன நடக்கும்? ஜிடிபியில உள்ளடக்கப்படும். அதுக்கு பிறகுல இருந்து மீன் பிடித்தல் மட்டும்தான் வருமே ஒழிய இயற்கையா கிடைக்கப்பெற்ற மீன் எல்லாம் வரப்போறது இல்ல. கிட்காவிட்டா 16வது அப்ப எத்தனாவது ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர். 16வது எத்தனாவது ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்த எத்தனாவது? 20. 20க்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? தேசிய கணக்கு மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படும் போது கணிப்பீட்டில் இருந்து தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கவனமா இருக்கணும். கேள்வி செய்யற நேரம் பொருத்தமற்ற தரவு யாதென்று கேட்கிறான். பொருத்தமற்ற தரவு எதென்று சொல்லி கேட்டா ஒன்னாவது என்னதை பார்க்க போறான்? ஒன்னாவதுலே ஆன்சர் இருக்கு போலே. அரச பிணையங்கள் தொடர்பில் அரசு கொடுத்த வட்டி என்ன நடக்காது? போர்ட்ல அடிக்கல இன்னும். அரசு கொடுத்த வட்டி நீங்க கொப்பியில எழுதிருப்பீங்க. அரசு கொடுத்த வட்டி என்ன நடக்காது? ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது. இப்போ 2வது 3, 4, 5 எல்லாமே ஜிடிபியில உள்ளடக்கப்படுமா? 20க்கு என்ன ஆன்சர் போட்டீங்க? இருபதுக்கு 1 ஆன்சர். நீங்க எல்லாம் என்ன ஆன்சர் போட்டீங்க? 2. 2. பாப்போம். 2 2 எல்லாம் 2. சரி சரி சரி, எல்லாம் 2. அப்ப அப்ப இனி வருவோம்.
அப்ப ஏன் ஒன்று வராதென்றா கவனமா இருக்கணும். தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக தவறான தரவு. தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் என்னது தவறான ஒரு தரவு. அப்ப அரச பிணை பத்திரங்கள் தொடர்பில் கொடுத்தவற்றி என்னது எப்படியுமே ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது. அப்ப அது பொருத்தமான தரவு. அது என்னது பொருத்தமான தரவு. மூணாவது பாருங்க, திரைசேரி உண்டியல் பத்திர கொள்வனவு. திரைசேரி உண்டியல் பத்திர கொள்வனவும் சேம் கன்செப்ட் தான். ஜிடிபியில என்ன நடக்காது உள்ளடக்கப்பட மாட்டாது. நாலாவது விஷயம், அரசின் புலமை பரிசு கொடுப்பனவு. ஒரு பக்க கொடுப்பனவுகள் என்றதான கிட்ட கிட்ட விட எழுதிக்கோங்க நான் சொல்லுறத. ஒரு பக்க கொடுப்பனவு என்றதான அதுவும் என்ன நடக்க போறது இல்ல, ஜிடிபியில உள்ளடக்கப்பட போறது இல்ல. பழைய கட்டிடம் ஒன்றின் கொள்வனவு, அதுவும் என்ன நடக்க போற இல்ல, ஜிடிபியில உள்ளடக்கப்பட போறது இல்ல. ஏன் அது குறித்த வருடத்துக்கு கொடுக்கணமாக உண்டில்லையே. அப்ப எத்தனாவது ஆன்சர், இல்லை பேரெங்க. அப்ப எத்தனாவது ஆன்சர், இரண்டாவது ஆன்சர். ஆளொருவர் செய்த ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம். நபர் ஒருவர் செய்த ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம். நபர் ஒருவர் செய்த ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம். அப்ப 20வது எத்தனாவது ஆன்சர், இரண்டாவது ஆன்சர். நிலவெளிக்கோணும் நாங்க ஆன்சர் செய்யறதுக்கு இல்ல படிக்கிறோம். இந்த கிட்ட நான் தரவுகள் கொஞ்சம் எழுதுறேனே, அந்த தரவுகள் எழுதுறதுக்கு தான் படிக்கிறோம். ஆன்சர் செய்வோம் ஃபைனல் எக்ஸாம்ல போயிட்டு. இப்ப அந்த தரவுகள் எடுக்கிறதுக்கு தான் நாங்க படிக்கிறோம். அடுத்த எத்தனாவது கேள்வி, 30. நாடொன்றின் உற்பத்தி எல்லையை மதிப்பிடும் போது அதனுள் உள்ளடங்காத விடயம். உற்பத்தி எல்லைன்னா இப்ப என்னன்னு யோசிக்க தேவையில்ல. அவன் அடுத்த தரவுல என்ன தந்து வச்சிருக்கிறான், தந்து வச்சிருக்கிறன். உள்ளடங்காத விடயம். உள்ளடங்காத விடயம் என்னதென்று சொல்லி கேட்கிறான். என்னென்னதான், ஒன்னாவது சம்பள கொடுப்பனவு எப்படியுமே பயன் தர கொடுக்கல் வாங்கல்கள் உள்ளடக்கப்பட போவது. வீட்டுத்துறையின் இறுதி நுகர்வுக்காக உருவாக்கப்பட்ட உற்பத்திகள் உள்ளடக்கப்பட போகுது. நாலாவது விடைய பாருங்க, சந்தைப்படுத்தப்படும் நோக்கில் உருவாக்கப்பட்ட இறுதி உற்பத்திகளும் உற்பத்தி எல்லையில் உருவாக்கப்பட போகுது, உள்ளடக்கப்பட போகுது. வீட்டுத்துறையின் இறுதி நுகர்வுக்கு உருவாக்கப்பட்ட விவசாய உற்பத்திகள், அதுவும் என்ன நடக்கும், உற்பத்தி எல்லையில உள்ளடக்கப்பட போகுது. எது உள்ளடக்காத விடயம் என்றா கற்றலும் ஓய்வும். நாங்க படிக்கிறதும் இப்ப நாங்க கொடுக்கிற டைமும் மேல ஜிடிபியில உள்ளடக்கப்பட போறது இல்ல. நாங்க எடுக்கிற ரெஸ்டும் என்ன நடக்காது, ஜிடிபியில உள்ளடக்கப்பட போறது இல்ல. நான் அப்படியே இதே ஆன்சரை டியூட்ல காட்டுறேன்னு பாருங்க. உற்பத்தி எல்லையிலும் உள்ளடக்கப்படும் விடயங்கள், சந்தையில் விற்கப்படும் அனைத்து பொருட்கள், குறித்த நிறுவனத்தால் ஏனைய நிறுவன அலகுகளுக்கு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகள், உற்பத்தியாளர்கள் தமது இறுதி நுகர்வுக்காகவோ அல்லது மூலதன திரட்டலுக்காகவோ உற்பத்தி செய்து இருப்பாக வைத்திருக்கும் பொருட்கள், நாம் குடியிருக்கும் வீடுகளால் பெற்றுக்கொள்ளப்படும் மதிவீட சேவைகள் என்று சொல்லி கரண்ட் பில், தண்ணி பில் எடுக்க போறோம். சம்பளம் பெறும் ஊழியர்கள் மேற்கொள்ளப்படும் குடும்ப வேலைகள். நான் சொன்னேனே, இப்ப என் வீட்டுல உமா செய்யற வேலைக்கு நாங்க சம்பளம் சொல்லி ஒன்று கொடுத்தா கட்டாயம் அது எதுல உள்ளடக்கப்படும், ஜிடிபியில உள்ளடக்கப்படும். நமது நுகர்விற்கான விவசாய உற்பத்திகள், காடுகள் மூலம் பெறும் உணவுகள், இதுவும் உள்ளடக்கப்படும். விவசாய உற்பத்திகளை பதனிடல், நெல்லை அரிசியாக்குதல், மாவாக்குதல், இறைச்சி மீன் பதனிடல், அதுவும் உள்ளடக்கப்பட போகுது. துணி நெய்தல், உடைகளை தைத்தல், பின்னப்பட்ட ஆடைகள், தொப்பி மற்றும் வீட்டு பயன்பாட்டு பொருட்கள், ஓடை சிறிய நீர்வீழ்ச்சி மூலம் நீரை பெற்றுக் கொள்வதற்கான செயற்திட்டங்கள், இதுவும் என்ன நடக்க போகுது, உற்பத்தி எல்லையினும் உள்ளடக்கப்பட போகுது. அப்போ உற்பத்தி எல்லைன்னு சொல்லுறது வேறொன்றும் இல்ல, பாருங்க அதே விஷயம். உற்பத்தி செயற்பாடுகளையும் பயன்தரு உற்பத்தி செயற்பாடுகளையும் பொருளாதாரம் அல்லாத உற்பத்தி செயற்பாடுகளையும், உற்பத்தி செயற்பாடுகளையும் பொருளாதாரம் அல்லாத உற்பத்தி செயற்பாடுகளையும் வேறுபடுத்தி காற்றைத்தான் யாரு, உற்பத்தி எல்லை. மனிதனது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதா இடம்பெறும் பொருட்கள் சேவைகளின் உற்பத்தியை மட்டும் உள்ளடக்குவது தான் யார், இந்த உற்பத்தி எல்லை. தகவல் என்ன செய்யுங்க, இந்த உற்பத்தி எல்லைய காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஹைலைட் பண்ண விஷயத்த காப்பி பண்ணிக்கோங்க.
ஸ்கிரீன்ஷாட் அடிக்கவான. எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்களோட டியூட்ல இருக்குதுன்னு சொல்லி, ஆனா ஸ்கிரீன்ஷாட் அடிக்கவான. என்ன செய்யுங்க, பொருளாதார உற்பத்தி செயற்பாடுகளையும் பொருளாதாரம் அல்லாத உற்பத்தி செயற்பாடுகளையும் வேறுபடுத்தி அந்த ஹைலைட் பண்ணதை காப்பி பண்ணிக்கோங்க. கற்றலும் ஓய்வும் ஜிடிபியில உள்ளடக்கப்பட மாட்டாது. நான் பின்ன கேள்வி போட்டிருக்கிறேன், நைசுட்டி பயப்பட தேவையில்லை. எல்லா விஷயத்தையுமே படிக்கத்தான் போறோம். முடிஞ்சா முடிஞ்சா சொல்லுங்க, நான் அடுத்தைக்கு போவோம். அப்ப உற்பத்தி எல்லையை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. 32 செய்யலா, 32 செய்யலா. இப்ப படிச்ச அளவுக்கு வச்சுக்கணும். 32 செய்யலா. அடுத்த கேள்வி. டன் 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 டன். 39 கடைசி கேள்வி. 39வது கேள்வி. 32 செய்யமான. 32 செய்யறதுக்கு நான் இன்னும் படிச்சு தரல, நினைவில்லை அதை மார்க் பண்ணு. 39. சேம் கதை. இப்பதான் சொல்லி தந்தேன். நாடொன்றின் உற்பத்தி எல்லையை மதிப்பிடும் போது அதனுள் உள்ளடக்கப்படும் விடயம் யாது? அதனுள் உள்ளடக்கப்படும் விடயம் யாது? இப்ப பாருங்க, அதே கதை தான். எங்க வீட்டுல உண்மை செய்யற வேலையை ஒரு நாளும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஜிடிபியில மதிப்பீடு செய்ய மாட்டோம். அப்ப 1வது ஆன்சர் வராது. 3வது ஆன்சர் குழந்தை பராமரிப்பு வராது. வீட்டை சுத்தமாக்கி அழகுபடுத்தல் வராது. முதியோரை பராமரித்தல் வராது. வீட்டு பணியாளர் செய்த வேலை அப்படின்னா வீட்டுல வேலைக்காரி ஒருத்தி வந்து வேலை செஞ்சுட்டு போறா. வீட்டுல என்ன செய்யறா, வேலைக்காரி ஒருத்தி வந்து வேலை செஞ்சுட்டு போறா. அவக்கு கொடுக்குற சம்பளம் ஜிடிபியில என்ன நடக்கும், கட்டாயம் உள்ளடக்கப்படும். அவக்கு கொடுக்குற சம்பளம் ஜிடிபியில என்ன நடக்கும், உள்ளடக்கப்பட போகுது. அவக்கு கொடுக்குற சம்பளம் என்ன நடக்க போகுது, ஜிடிபியில உள்ளடக்கப்பட போகுது. அப்ப எத்தனாவது ஆன்சர்? 39க்கு 2வது ஆன்சர். எத்தனாவது ஆன்சர்? 39க்கு 2வது ஆன்சர். அவ நினைவிக்கணும், நாங்க கேள்வி செய்யற நோக்கம் என்னதுக்குண்டா விடை எடுக்கிறதுக்கு இல்ல, அந்த கேள்வியில இருந்து படிக்கிறதுக்கு. விடை எடுக்கிறதுக்கு இல்ல. நாங்க செய்யறோம் என்னதுக்கு செய்யறோம், கேள்விக்கு எப்படி விடை வருது, அந்த விடையில என்ன என்ன சொல்லுறான் என்று சொல்லி படிக்கிறதுக்கு தான் கேள்வி செய்யறமே ஒழிய வேறொன்றுக்கும் இல்ல. அப்ப கிளியராவிட்டா? இப்ப செஞ்ச 8 கேள்வியும் கிளியரா? பாருங்க, படிச்சே கொஞ்சம் விஷயம்தான், ஆனாலும் கேள்வி செஞ்ச நிறைய. கிளாஸ் முடியல. இது கிளியரா? ரைட். ரைட் ரைட் ரைட். இப்ப டவுட்ஸ் என்ன சரி இருக்குதா? அப்ப இந்த தேசிய கணக்கு மதிப்பீடு செய்யறதை இப்ப பாக்குறோம். அதுல செலவணுகு முறையில நாங்க என்ன செய்வோம், சமன்பாடுகளை மட்டும் டீப்பா பார்த்து கொண்டு போவோம். 1வது சமன்பாடு அயலுக்கு தெரிஞ்சிருக்கணும், செலவு அணுகுமுறை என்றால் என்னதென்று சொல்லி. அதுக்குத்தான் வந்த சமன்பாடு மொத்த உள்நாட்டு செலவு. அதுக்குத்தான் வந்த சமன்பாடு என்னது, மொத்த உள்நாட்டு செலவு. மொத்த உள்நாட்டு செலவு என்று சொல்றது என்னதென்றா,
இறுதி நுகர்வுக்கு பயன்படுத்தின பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செஞ்ச செலவு. இறுதி நுகர்வுக்காக பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யறதுக்கு ஏற்பட்ட செலவு தான் யாரு? மொத்த உள்நாட்டு செலவு. நாடொன்றில் இறுதி நுகர்வுக்காக கொள்வனவு செய்த பொருட்கள் சேவைகளுக்கு வழங்கிய செலவு. இதுதான் யாரு? மொத்த உள்நாட்டு செலவு, ஜிடிஇ என்றுவோம். மொத்த உள்நாட்டு செலவு யாரு? ஜிடிஇ என்றுவோம், gross domestic expenditures என்றுவோம். மொத்த உள்நாட்டு செலவு. அப்ப நாடொன்றில் இறுதி நுகர்வுக்காக கொள்வனவு செய்த பொருட்கள் சேவைகளுக்கு வழங்கிய பணம் எவ்வளவுக்கு நாங்க கடைசியா கொள்வனவு செஞ்சோம் என்று சொல்லி காட்டுறதுக்கு நாங்க கடைசியா அந்த பொருட்கள் சேவைகளுக்கு வழங்கிய பணம் தான் யாரு? மொத்த உள்நாட்டு செலவு, ஜிடிஇ என்றுவோம். இந்த ஜிடிஇல யார் யாரு வருவா என்றைத்தான் கான்செப்ட் உண்டு. இந்த ஜிடிஇல யார் யாரு வருவா என்று சொல்லி விளங்கினா எங்களுக்கு யூனிட் 6 படிக்கிறதும் ஈஸியா இருக்க போகுது. கவனம் இங்க இருக்கணும். ஜிடிஇல யார் யாரு வருவா என்றா சிஐஜி என்றுவாம். யார் யார் என்று சொல்லுறேன். சி என்று சொல்லுறேன் தனியார் நுகர்வு. சி என்று சொல்லுறேன் தனியார் நுகர்வு. தனியார் நுகர்வு என்று சொல்றேன் வித்தியாசமா வேறொன்றும் இல்ல. நாங்க செய்யற நுகர்வு, வீட்டுத்துறையினர் செய்யற நுகர்வு, வீட்டுத்துறையினரால் மேற்கொள்ளப்படுற இறுதி நுகர்வு வேண்டுவோம். அடுத்து இந்த ஐ என்று சொல்லுறது யார் என்றா ஐ என்று சொல்லுறை முதலீடுகள். ஐ என்று சொல்லுற யார் என்றா முதலீடுகள். இந்த ஐ என்று சொல்லுறை முதலீட்டுள்ளுக்க வரப்போகுது. முதலீட்டுள்ளுக்க யாரு யாரு வருவா என்றா இப்பதான் படிச்சுட்டாரன் அந்த மிஸ் ஆகின கேள்வி ஒன்று செய்யறதுக்கு. இந்த முதலீட்டுள்ளுக்க யார் யாரு வார என்றா மொத்த நிலையான மூலதன ஆக்கம். மொத்த நிலையான மூலதன ஆக்கம். அப்ப இந்த மொத்த நிலையான மூலதன ஆக்கத்துக்கு நான் நினைவு வச்சிருக்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லி தந்தேன். என்னது கதை? இன்ஜினியர் ஒருத்தன், நினைவிருக்கும் கிளாஸ்ல எல்லாத்துக்கும் சொல்லி தந்த விஷயம். இன்ஜினியர் ஒருத்தன் அவன் பொறி கருவி ஆயுதங்களை தூக்கி கொண்டு காருக்கு வாரான். வைஃப் கோல் அடிக்கிறா, என்னத்தை வாங்கிட்டு வர சொல்லி பயிரிடப்பட்ட உயிரியல் மூலப்பொருள் அவனுக்கு மரம் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுறா. அவனுக்கு என்ன மரம் என்று சொல்லல. வைஃப் கோல் பண்ணி என்ன சொல்ற, மரம் ஒன்று வாங்கிட்டு வாங்க. ஆனா அவனுக்கு என்ன மரம் என்று சொல்லி சொல்லல. இப்ப இவன் என்ன செய்யறான்? அவன் அறிவை வச்சு யோசிக்கிறான். அதுதான் என்ன பேர்? மொத்த உள்நாட்டு நிலையான மூலதன ஆக்கம். அப்ப நிலையான மூலதன ஆக்கத்தின் கூறுகள் என்று சொல்லியும் தனியா என்ன செய்வான்? கேள்வி கேட்பான். அந்த கூறுகளுக்கு தான் இப்ப நான் சொல்லி தந்த கதை நினைவிரிக்கணும். திருப்பி சொல்லுறேன் பாருங்க அந்த கதைய. நினைவிரிக்கும் இப்ப அந்த கதை. இன்ஜினியர் ஒருத்தன் அவன் பொறிக்கருவி ஆயுதங்களை தூக்கி கொண்டு காருக்கு வாரான். வைஃப் கோல் பண்றா. ஒவ்வொரு லைனும் முக்கியமாம் கதையில. வைஃப் கோல் பண்றா, மரம் வாங்கிட்டு வர சொல்லி. என்ன மரம் என்று சொல்லல. இப்ப அவன் என்ன செய்யறான்? அவன் மூளைய கசஞ்சி யோசிக்கிறான் என்ன மரம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க என்று. அப்ப நான் சொன்ன அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் மொத்த நிலையான மூலதன ஆக்கத்திட கூறு வரப்போகுதான். ஒன்னாவது சொன்ன இன்ஜினியரே அவனுக்கு சொல்லுவோம் நாங்க பொறியியலாளர், பொறி கருவி ஆயுதம். இன்ஜினியர் ஒருத்தன் அவன் பொறி கருவி ஆயுதங்கள் என்ன செய்யறான்? தூக்கி கொண்டு வாரான். எங்க வாரான்? அவன் காருக்கு வாரான். போக்குவரத்து கருவிகள். அடுத்து என்னது? கோல் வருது. தகவல் தொடர்பாடல் சாதனங்கள். கோல் வருது. என்னத்தை வாங்கிட்டு வர சொல்லுறா? பயிரிடப்பட்ட மரத்தை வாங்கிட்டு வர சொல்றா. அந்த மரத்துக்கு இங்க பேரொண்டு போடுறான். பயிரிடப்பட்ட உயிரியல் மூலப்பொருள். பயிரிடப்பட்ட உயிரியல் மூலப்பொருள்.
ஆனா என்ன மரம் என்று வைப் சொல்லல, அவனுக்கு என்ன மரம் வாங்கிட்டு வரணும் என்று சொல்லி வைப் சொல்லல. இப்ப அவன் என்ன செய்யறான், அவன் மூளையை யோசிக்கிறான், மூளையை வச்சு யோசிக்கிறான். அதுக்கு பேர் சொல்லுவான் அறிவுசார் சொத்துக்கள். ஆனா உண்மைக்கும் அறிவுசார் சொத்துக்கள் என்றே அது இல்ல. அறிவுசார் சொத்துக்கள் என்றதை மூளை இல்ல, கவனமா இருக்கணும். அறிவுசார் சொத்துக்கள் என்று சொல்றதை வேற புலமை சொத்துக்கள் என்றுவோம். அப்ப பொறி கருவி ஆயுதம், போக்குவரத்து சாதனங்கள், தகவல் தொடர்பாடல் சாதனங்கள், பயிரிடப்பட்ட உயிரியல் மூலப்பொருட்கள், அறிவுசார உற்பத்திகள். ஒன்று மிஸ் ஆச்சு, முக்கியமான ஒன்றே மிஸ் ஆச்சு. இன்ஜினியர் ஊடே கெட்டான், அதுக்கு பேர் சொல்லுவோம் கட்டடவாக்கம். அப்ப அந்த கட்டடவாக்கம் பாருங்க, இன்ஜினியர் ஒருத்தன் பாருங்க, நான் சொன்ன கதை அப்படியே இருக்குது. இன்ஜினியர் ஒருத்தன் அவன் ஆயுதங்களை தூக்கி கொண்டு அவன் காருக்கு வாரான், போக்குவரத்து கருவிக்கு வாரான், கோல் வருது வைக்கிட்டு இருந்து, மரம் வாங்கிட்டு வா என்று அவன் இப்ப அவன் மூளையை வச்சு யோசிக்கிறான். பாருங்க கன்செப்ட் வந்துட்டப்ப சி என்றா தெரியும், தனியார் நுகர்வுகள், கேட்பற்ற நுகர்வுகள். முதலீட்டுள்ளுக்கு ஒன்னாவது வந்தது யாரு, மொத்த நிலையான மூலதனாக்கம். இரண்டாவது ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம் இருப்பு மாற்றம். மூணாவது பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். மூணாவது பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். அது என்னது, இருப்பு மாற்றம் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம் என்றால் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தானா? இருப்பு மாற்றம் பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம் என்றதை கிட்டத்தட்ட ஒரே விஷயம். இருப்பு மாற்றம் என்றதை இப்ப நான் அந்த கவர்மெண்ட் ஃபேக்டரிக்கு போமே, கவர்மெண்ட்ஸுக்கு போவோம். இருப்பு பாருங்க, மூலப்பொருள் துணி என்னதான் மாறும், துணி தான் ஷர்ட்டா மாற போகுது, சரிதானே? அப்ப துணிதான் யாரு, மூலப்பொருள். துணிதான் யாரு, மூலப்பொருள். ஷர்ட்டான் யாரு, முடிவு பொருள். ஷர்ட்டான் யாரு, முடிவு பொருள். இப்ப பாருங்க, கவர்மெண்ட்ல அந்த நிறுவனத்துல புடவையாவும் இல்லாம ஷர்ட் முடிவு பொருளாவும் இல்லாம இப்படி கொஞ்சம் இருக்கும். கவர்மெண்ட்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல சரி படிச்சிருப்பீங்க. தொழிற்பிரிப்பு, கை தைக்கிறவன் ஒரு ஆளா அடிப்பான், ஷர்ட் கொலர் தைக்கிறவன் ஒரு ஆள், பட்டன் பிடிக்கிறவன் ஒரு ஆள், அதை அயன் பண்றவன் ஒரு ஆள், பெக்கிங் ஒரு ஆள், டெலிவரிக்கு ஒரு ஆள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்வாங்க, அந்த கவர்மெண்ட் ஃபேக்டரிவல்ல தனித்தனி ஆக்களை தான் வச்சிருப்பாங்க வேலைக்கு. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, ஷேட்டாவும் இல்லாம துணியாவும் இல்லாம இறுதி முடிவு பொருள் ஷேட்டாவும் இல்லாமலும் ஒரு வகையான பொருள் ஒன்று இருக்கும். அதுவும் அவன்கிட்ட சொத்தொண்டா தான் இருக்கும். நீங்க அக்கௌண்டிங்லயும் இது இப்போதைக்கு படிச்சிருக்கணும். அரைக்குறை பொருள், அக்கௌண்டிங்ல குறைவேலை பொருள் என்று படிச்சிருப்பீங்க. அரைக்குறை பொருள் அக்கவுண்டிங்ல குறைவேலை பொருட்கள் என்று சொல்லி இப்போதைக்கு படிச்சிருக்கணும். அதுதான் என்ன பேர், அரைக்குறை பொருள். மூலப்பொருளும் இல்ல, ஷேர்ட்டும் இல்ல, அதே நேரம் முடிவு பொருளும் இல்ல, ஷேர்ட்டும் இல்ல, துணியும் இல்ல, நடுவுல இருக்கு. பாதி தச்ச ஷேட்டா இருக்கட்டும், பட்டன் குடிக்காத ஷேட்டா இருக்கட்டும், கொலர் இல்லாத ஷேட்டா இருக்கட்டும், இப்படி இருக்கிற ஷேட்டுகளுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம், அந்த சொத்துக்களுக்கு இருப்புகளுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம், அரைக்குறை பொருள். அதுதான் இருப்பு மாற்றம். அடுத்தது பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம் என்று சொல்லுறதை இதுவும் நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல டீப்பா படிச்சிருப்பீங்க. நானும் சொல்றேன் பாருங்க. பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம் என்றதையும் இருப்பு மாற்றம் என்றதையும் ஒன்றுதான். பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம் என்றதை ஒரு பலகைக்கு இருக்கிற பெறுமதியில் அந்த பலகையால் உருவாகின தளப்பாடத்துக்கு காணப்படுறே. பலவ மரத்துக்கு இருக்கிற பெறுமதி பாருங்க, மரம் என்னதா மாறும், பலகையா மாறும். பலகை அதுக்கு பூர்வம் என்ன நடக்கும், தளப்பாடமா மாறுமே. இப்ப பாருங்க, மரத்துக்கு இருக்கிற பெறுமதியை விட பலகைக்கு இருக்கிற பெறுமதி கூட, பலகைக்கு இருக்கிற பெறுமதியை விட தளப்பாடத்துக்கு இருக்கிற பெறுமதி அதை விட கூட. பாருங்க, பலகை தளப்பாடம் என்று சொல்லி பெறுமதி என்ன நடக்குது, மாறுதே. அதுக்கு பேர்தான் என்ன சொல்லுவோம், பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். அதுக்கு பேர்தான் என்ன சொல்லுவோம், பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம் என்றுவோம். கிளியர் தானே? அப்ப மொத்த உள்நாட்டு செலவுல உள்ளடங்குற கூறுகள் யார் யார் என்றா, ஒன்னாவது சி, அந்த இங்கிலீஷ் லெட்டர் சுருக்க என்னையோட சொன்னா அது கிளிக் ஆகும். சிஐஜி, ஜிடிஇ சமன் என்னது, சிஐஜி. சிஐஜி உங்களுக்கு அப்ப சி என்றா யார் என்று தெரியும், தனியார் நுகர்வு. ஐ என்றா என்னது என்று தெரியும். இப்ப
முதலீடு ஐ என்று சொல்லுற என்னது இப்ப முதலீடு கடைசியா ஒருத்தன் இருக்கிறான். நான் இந்த பெருமதி மாற்றம் இருப்பு மாற்றத்தை அளிக்கிறேன், விளங்கி இருக்குமே. கடைசியா ஒருத்தன் இருக்கிறான் ஜி என்று சொல்லுறேன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரச செலவு. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அரச செலவு நினைவிக்கணும். அரச செலவு பிரதானமா ரெண்டு வகைப்படும். ஒன்று தனிப்பட்ட செலவு, அடுத்தது கூட்டு செலவு. ஒன்று தனிப்பட்ட செலவு, அடுத்தது கூட்டு செலவு. தனிப்பட்ட செலவு என்று சொல்லுறே அரசாங்கம் கூப்பிட்டு தனித்தனியா ஒவ்வொருத்தனுக்கும் கொடுக்கணும். இப்ப பாருங்க, நல்ல உதாரணம், இந்த வெள்ள நிவாரணங்கள் கொடுக்குறாங்க தானே பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அரசாங்கம் கூப்பிட்டு கொடுக்குறானே வெள்ள நிவாரணம். இந்த வெள்ள நிவாரணத்துக்கு ஐடியாவை எடுக்கணும். வெள்ள நிவாரணத்துக்கு பேர் தான் தனிப்பட்ட செலவு. அரசாங்கம் எல்லாத்துக்கும் கொடுக்கல தானே வெள்ள நிவாரணம். பாதிக்கப்பட்ட ஆக்களை மட்டும் தேடி தேடி என்ன செய்யறாங்க, வெள்ள நிவாரணம் கொடுக்கறதால வெள்ள நிவாரணம் என்னதோடு தனிப்பட்ட செலவு. ரெண்டாவது கன்செப்ட் பாருங்க, அரசாங்கம் செய்யற கூட்டு செலவுல ரோட்டுக்கு லைட் போடுவான், பாத்திருக்கிறீங்களா? ரோடுக்கு வீதி வெளிச்சங்கள் போடுவான். அந்த வீதி வெளிச்சங்கள் எல்லாம் ரோட்டுக்கு போட்டு தாரானா, வீட்டுக்கு போட்டு தாரானா? ரோடுக்கு தான் போட்டு தாரான். பொதுமக்களுக்கு தான் செய்யறான், பொதுவா ஒரு இடத்துல வச்சிருக்க போறான். அது கூட்டு செலவு. அப்ப தனிப்பட்ட செலவு கூட்டு செலவுக்கு வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அரசாங்கம் செய்யற செலவு தனித்தனி நபர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டா அது தனிப்பட்ட செலவு. அரசாங்கம் பொதுவா ஒரு செலவுண்ட செய்யும், அதால இருக்கிற எல்லா மக்களும் இப்ப வீதி வெளிச்சத்தால எல்லாரும் நன்மை அடைகிறோம் தானே, அதனால எல்லாரும் நன்மை அடைஞ்சா அதுக்கு தான் பேர் என்னது, கூட்டு செலவு. அப்ப பாருங்க, மொத்த உள்நாட்டு செலவுல யார் யாரு வந்தா ஜிடிஇ உள்ளுக்க சிஐஜி ஜிடிஇ உள்ளுக்க யார் யார் வந்தா மொத்த உள்நாட்டு செலவு உள்ளுக்க சி தனிப்பட்ட நுகர்வு. அது என்னோட சேர்ந்து எனக்கு கத்தவான சி தனிப்பட்ட நுகர்வு. ஏன் கத்தவானம் என்றா இப்ப தூங்குற டைம் ஆக்களே வீட்டுல ஏச்சி பட வரும், அது போறோம். சி தனிப்பட்ட நுகர்வு, ஐ முதலீடு, ஜி யாரு அரச செலவு. தகவல் என்ன செய்யும், இதை கொப்பி பண்ணிக்கோங்க, இதே மாதிரி கொப்பி பண்ணிக்கோங்க சரியா. இதுல பாருங்க மைண்ட் மேப் ஒன்றையும் போட்டு வச்சிருக்கிறேன், இதே மாதிரி என்ன செய்ய கொப்பி பண்ணிக்கோங்க. இந்த தனிப்பட்ட நுகர்வுக்கும் கூறுகள் கொஞ்சம் இருக்குது, அதுவும் கேள்வியா போட்டிருக்கிறேன், அதையும் பரவாயில்ல கொப்பி பண்ணிக்கோங்க. குடித்தன நுகர்வு அப்படின்னா நாங்க செய்யற நுகர்வு. லாப நோக்கமற்ற ஒரு டியூட்லையும் இருக்கிறது, லாப நோக்கமற்ற நிறுவனங்கள் வீட்டுத்துறைக்கு வழங்கும் சேவைகள் அப்படின்னா பள்ளியால ஒரு சில நேரம் நாங்க எல்லாம், எனக்கு தெரிஞ்சு பள்ளியில இருந்து மட்டும் இல்ல, சேர்ச்ல தருவாங்க, கோவில்ல பன்சலைவல்ல எல்லா இடத்துலயுமே இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை சரி என்ன செய்வாங்க, பொதுமக்களுக்கு இலவசமா பொருட்கள் கொடுப்பாங்க. இப்ப பள்ளியில எடுத்தமேண்டா நோம்புக்கு தருவாங்க, இதே சேர்ச்வெல்ல எடுத்தமேண்டா வருஷம் வருஷம் எப்படி சரி பொதுமக்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற நிதியில இருந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, கோவில்லையும் கொடுப்பாங்க, நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் என்னது இப்ப நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் தான் என்னது, ரைட் 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 சாவி போனி. லாப நோக்கமற்ற நிறுவனங்கள், வீட்டு நிறுவனங்கள் மேற்கொள்ளப்படுற வீட்டு சேவைகள். நிறுவனங்கள் என்ன செய்யும், வீட்டு துறையினருக்கு சேவைகள் கொடுத்தா அதுவும் எதுள்ளுக்க வரப்போகுது, தனியார் நுகர்வுள்ளுக்க வரப்போகுது. அடுத்தது வெளிநாட்டு துறையினரால் மேற்கொள்ளப்படும் அன்பளிப்புகள். வெளிநாட்டு துறையினரால் வழங்கப்படுற அன்பளிப்புகள். வெளிநாட்டு துறையினரால் வழங்கப்படுற அன்பளிப்பு என்று சொல்லுதை வேறொன்றும் இல்ல. இப்ப பாப்பா வெளிநாட்டுல இருக்கிறார் என்றுமே திடீரென்று சொல்லி சம்பளம் அனுப்பினா வீட்டுல இருக்கிறவங்க நாட்டுக்கு கொடுப்பாங்களா, வீட்டுக்கு வச்சு கொள்வாங்களா? வீட்லயே கட்டாயம் வச்சிருக்கணும், இல்லாட்டி நாங்க எல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவோம். பாப்பா அங்க இருந்து சம்பளம் உண்டு அனுப்பாட்டி நாங்க என்ன செய்வோம், இங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவோம். இதுதான் வெளிநாட்டு துறையிடம் இருந்து கிடைக்க பெறும் அன்பளிப்புகள். அப்ப பாப்பா ஒரு சில நேரம் சம்பளம் அனுப்புவாரு, இதுவும் வெளிநாட்டு துறை தான்.
ஒவ்வொரு நாடு இப்ப இதுவும் நல்ல உதாரணம் உண்டு. வெள்ள நிவாரணத்துக்கு எந்த நேரமும் போஸ்ட்கள் பார்த்து கொண்டு இருப்போமே, அந்த நாட்டுல இருந்து கிடைச்சிச்சு, இந்த நாட்டுல இருந்து கிடைச்சிச்சு. இதுதான் வெளிநாட்டு துறையினரிடம் இருந்து கிடைக்கப்பெறும் அன்பளிப்புகள். இதுவும் எந்த லிஸ்டுலுக்க வருது? தனியார் நுகர்வு என்ற லிஸ்டுலுக்க வருது. இதுவும் எந்த லிஸ்டுலுக்க வருது? தனியார் நுகர்வு என்ற லிஸ்டுலுக்க வருது. என்ன செய்யுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சமன்பாடை பார்த்துட்டு கேள்விக்கு வருவோம். காப்பி பண்ணி கொண்டுட்டு அதுல ரெண்டாவது கேள்வியா, என்னமோ கேள்வி ஒன்று மிஸ் ஆகிட்டு நான் செய்ய வேணும் என்று சொன்னேன். எத்தனாவது கேள்வி? 32வது கேள்வி. 32வது கேள்விக்கு ஆன்சர் செய்யணும். இனி போர்ட்ல இருக்குது ஆன்சர். 32வது கேள்விக்கு ஆன்சர் ஒன்று செய்யணும். 32வது கேள்வியை செய்யணும். 32க்கு இப்ப ஆன்சர் தெரியுமே. என்ன கேள்வி? இலங்கையின் மொத்த உள்நாட்டு செலவின் பகுதியான மொத்த உள்நாட்டு நிலையான மூலதன ஆக்கத்தின் கூறுகள் யாவை? அதுதான் நான் சொல்லித்தந்த அந்த கதை. இன்ஜினியர் ஒருத்தன் கட்டடவாக்கம் பொறிக்கருவி அந்த ஊழல் எழுதி கொண்டால் லேசி. முடிஞ்சா ரைட். அவ இதை அடிக்கிறேன் ஃபுல்லா. அப்போ ஒரு சமன்பாடு தான் இவ்வளவு நேரம் பார்த்தேன். ஆனா பார்த்த சமன்பாடு முக்கியமான ஒரு சமன்பாடு உண்டு தான். அப்ப இப்ப பார்த்த விஷயம் மொத்த உள்நாட்டு செலவு. ஆனா தேசிய கணக்கு செய்கிற பிரதான நோக்கமே என்னதென்றா முன்னுக்கு தந்த விஷயம் தான் ஜிடிபியையும் ஜிடிபியையும் கண்டுபிடி. அவ ஒன்னாவது ஜிடிஇயும் ஜிடிபியும் உண்டா? இல்ல. ஜிடிஇயும் ஜிடிபியும் என்னதில்ல, ஒன்று இல்ல. ஜிடிபி வேற கன்செப்ட் உண்டு, ஜிடிஇ என்றே வேற கன்செப்ட் உண்டு. இப்ப கண்டுபிடிக்க போறோம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்ப கண்டுபிடிக்க போறோம் என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி. இந்த ஜிடிபிக்கு எல்லாம் சமன்பாடு இப்ப தகண்டு வரணும். ஜிடிபி சமன் என்னது? சி பிளஸ் பிளஸ் ஏற்றுமதி ஏற்றுமதி. இப்ப சிஐஜிக்கு தமிழ் அர்த்தம் தெரியுமே. இது ஏற்றுமதி எக்ஸ்போர்ட். அடுத்து மைனஸ் இறக்குமதி இம்போர்ட். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் தேசிய கணக்கு மதிப்பீடுகளின் போது இறக்குமதி உள்ளடக்கப்பட மாட்டாது. தேசிய கணக்கு மதிப்பீடுகளின் போது இறக்குமதி உள்ளடக்கப்பட மாட்டாது என்று சொல்லித்தானே பார்த்தோம். அப்புறம் ஜிடிபியில என்ன செய்யறோம்? நாங்க இறக்குமதியை கணக்கிறோம். இப்படி எக்ஸ் மைனஸ் எம்முக்கு தான் ஒரு பேரொன்று சொல்லுவோம். எக்ஸ்ல இருந்து மைனஸா கழிச்சா அதுக்கு ஒரு பேரொன்று சொல்லுவோம்.
NX தேடிய ஏற்றுமதி எக்ஸ்ல இருந்து எண்ம கழிச்சா அதுக்கு பேர் ஒன்று சொல்லுவோம் NX என்றுவோம். அப்ப ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லுற யாரண்டா ஒரு நாட்டின் பொருளாதார எல்லைக்குள் இதுதான் வேற நாடு கொஞ்சம் அசிங்கமா வந்துட்டு நாடு நாட்டின் பொருளாதார எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படுற இது கடலாம். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமே அது நாடு என்று சொல்லி வந்தா கட்டாயம் மேல கொஞ்சம் அளவுக்கு கடலும் கொஞ்சம் தந்திருக்கிறாங்க வானமும் கொஞ்சம் தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப நாட்டுக்கு சொந்தமானு கேட்டா எனக்கு தெரியும். அப்ப இலங்கையின் பொருளாதார எல்லைக்குள் உட்பட்ட பிரதேசத்தில் உருவாக்கப்பட்ட சகல இறுதி பொருட்கள் பணப்பெறுமதி சேவைகளினதும் பணப்பெறுமதி தான் யாரு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்றுவோம். ஒரு நாட்டின் பொருளாதார எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட இது கடல் டிசைன் போடல ஸ்ரீலங்காக்கு அது கடல் பொருளாதார எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட சகல இறுதி பொருட்கள் பணப்பெறுமதி தான் யாரு ஜிடிபி இறுதி உற்பத்தி ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அப்ப பாருங்க அங்க சொன்ன மாதிரி இறக்குமதி உள்நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட விஷயம் உண்டா இல்ல. அப்ப இறக்குமதியை நான் என்ன செய்யறேன் இப்ப கழிக்கிறேன். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியும் ஒரே விஷயம் உண்டா அதுவும் இல்ல. ரெண்டும் வேற வேற என்னது பாருங்க. மொத்த உள்நாட்டு செலவேண்டரை நாடொன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி நுகர்வுக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகள். ஆனா ஜிடிபி என்று சொல்றது யார ஒரு நாட்டின் பொருளாதார எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட சகல இறுதி பொருட்கள் சேவைகளினதும் பணப்பெறுமதி தான் இல்லாட்டி பெறுமதி தான் யாரு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்றுவோம். அப்ப ஜிடிபி சமன் என்னது சிஐஜி எக்ஸ் மைனஸ் எம். இப்ப பாருங்க நான் அந்த எக்ஸ் மைனஸ் எம்முக்கு ஒரு சமன்பாடு ஒன்று சொல்லி தந்தேன் தானே. எக்ஸ் மைனஸ் எம் சேர்த்து என்ன செய்யலும் ஒரு பேரொண்டுல எழுதலும் என்ன பேர் அது என்எக்ஸ் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ் என்று ஒரு சமன்பாடு ஒன்றில் எழுதி சிஐஜி என்னது என்எக்ஸ் உள்ளுக்கு வருது சிஐஜி என்எக்ஸ் சிஐஜி என்எக்ஸ். அப்ப ஜிடிபிக்கு சமன்பாடு யாரு சிஐஜி என்எக்ஸ். என்ன செய்யுங்க இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லி தலைப்பை போட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்னது என்று எழுதுங்க. அதுக்கு ஒரு சமன்பாடு எழுதுங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்னது என்று எழுதுங்க. அதுக்கு ஒரு சமன்பாடு எழுதுங்க. பொருளாதார எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட சகல இறுதி பொருட்கள் சேவைகளினதும் பெறுமதி. பொருளாதார எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட சகல இறுதி பொருட்கள் சேவைகளினதும் பெறுமதி. காப்பி பண்ணிக்கோங்க. இந்த அம்னா யாரு பாத்திமா அம்னா ரெண்டு அம்னாவும் தெரியும். நான் சரி 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 சரி. அப்ப இதுக்கு பிறகு நாங்க என்ன சமன்பாடு பார்ப்போமா இருக்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு செலவு பார்க்கிற சமன்பாடு இவ்வளவு பாடமே. இதுக்கு போற சின்ன விஷயம் என்ன நடந்துடும் பாடம் அப்படியே தலைக்கீழ மாறிடும்.
அப்ப இதுக்கு போறோம் நாங்க பாக்குற சமன்பாடு தான். இப்ப ஜிடிபி கண்டுபிடிச்சிட்டோமே. இப்ப ஜிடிபி கண்டுபிடிச்சா ஜிடிபில இருந்து யாருக்கு வர போறோம்? மொத்த தேசிய வருமானம் GNY. தேசிய கணக்கீடு செய்யறது முக்கிய நோக்கமே ரெண்டு தான். ஒன்று ஜிடிபி மதிப்பீடு செய்கிறேன், இன்னொன்று GNY மொத்த தேசிய வருமானம் மதிப்பீடு செய்கிறேன். தேசிய வருமானம் மதிப்பீடுதல், அதுக்கு பேர் சொல்லுவோம் GNY, gross national yield, gross national income. எல்லாமே ஒரே பேர் தான். GNY, GNP, GNI எல்லாமே ஒரே பேர் தான். ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் படிக்க வேணும். நான் இந்த நேரம் சொல்ற விஷயம் இங்கிலீஷ்ல மட்டும் படிக்க வேணும். எக்ஸாம் பேப்பர்ல இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்களுக்கு தர போறது இல்ல. ஆனா இங்கிலீஷ்ல படிக்கிறது தான் உண்மைக்கும் ஈஸியான ஒரு விஷயம். இங்கிலீஷ்ல மட்டும் படிக்க போயிட்ட வானம் ஏ லெவல்ல சேமாக்கள் ஈஸிக்கு தருவாங்க, கணக்கெடுக்கையும் போயிட்டு வானம். மொத்த தேசிய வருமானம் எப்படி கண்டுபிடிக்க போற வேண்டாம்? மொத்த தேசிய வருமானம் இப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி பாருங்க கன்செப்ட். இது ஒவ்வொன்றோட தொடர்ச்சியான ஒரு சமன்பாடு. மொத்த உள்நாட்டு செலவு பாருங்க, இது மூணையும் சேர்த்தா யாரு வந்தா மொத்த உள்நாட்டு செலவில் வந்தான். அது மூணையும் சேர்க்க யாரு வந்தே மொத்த உள்நாட்டு செலவு வந்தான். இப்ப இந்த உள்நாட்டு செலவோட தான் நாங்க யார கூட்டினோம்? தேறிய ஏற்றுமதியை கூட்டி ஜிடிபியை மதிப்பீடு செஞ்சோம். தேறிய ஏற்றுமதியை கூட்டி ஜிடிபியை மதிப்பீடு செஞ்சோம். அப்ப நான் சொன்னேன் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றோட தொடர்ச்சியான சமன்பாடு. மொத்த தேசிய வருமானம் GNYயும் அப்ப எதோட தொடர்ச்சி? பாருங்க, மொத்த உள்நாட்டு செலவோட தொடர்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட தொடர்ச்சி தான் யாரு? மொத்த தேசிய வருமானம். அப்ப மொத்த தேசிய வருமானம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட வெளிநாட்டில் இருந்தான எழுதிட்டு சொல்றேன் என்னதென்று. வெளிநாட்டில் இருந்தான காரணி வருமானம் பெருவனவ கூட்டுவம். வெளிநாட்டில் இருந்தான காரணி வருமான கொடுப்பனவ கழிப்பம். வெளிநாட்டில் இருந்தான காரணி வருமான கொடுப்பனவ என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். வெளிநாட்டில் இருந்தான காரணி வருமானம் என்று சொல்றேன் என்னதென்றா நாங்க அதை யூனிட் 10ல படிப்போம். காரணி வருமானம் எங்கட நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்யலும்? முதலீடு செய்யலும். வேற நாட்டுல இருந்து என்ன செய்யலும்? இன்னொரு நாட்டுக்கு முதலீடு செய்யலும். அந்த முதலீட்டால கிடைக்கிற வருமானத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? இப்ப ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு இந்தியால நான் ஒரு காணிய கொள்வனவு செஞ்சு எனக்கு என்ன செய்யலும்? இன்வெஸ்ட் பண்ணலும், முதலீடு செய்யலும். அந்த முதலீட்டுல இருந்து எனக்கு வருமானம் ஒன்று கிடைக்குமே, அந்த வருமானத்துக்கு பேர் தான் காரணி வருமானம் என்றுவோம். அதே மாதிரி இந்தியால இருக்கிறவனும் என்ன செய்யலும்? ஸ்ரீலங்கால இருக்கிற கம்பெனி ஒன்றுல இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று கூடிடும். அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு இப்ப இந்தியாவுக்கு வருமானம் ஒன்று கொடுப்போமே, அதுக்கு பேர் வெளிநாட்டு காரணி வருமான கொடுப்பனவு. கவனமா இருக்கணும். பெருவனவுண்டா எகட நாட்டுக்கு கிடைக்கிறத கூட்டுவோம், கொடுக்கறத என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். நாங்க 10ஆம் பாடத்துல இத பெருசாவே படிப்போம், கேள்வியும் பிராக்டிஸ் பண்ண போறோம். அப்ப மொத்த தேசிய வருமானம் GNY எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா ஜிடிபியோட வெளிநாட்டு காரணி வருமான பெருவனவ கூட்டுவோம், வெளிநாட்டு காரணி வருமான கொடுப்பனவ கழிப்போம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, முதன்மை வருமான பெருவனவு. அதபடியா அது ஈஸி. முதன்மை வருமான பெருவனவ கூட்டுவோம், முதன்மை வருமான கொடுப்பனவ கழிப்பம். முதன்மை வருமான கொடுப்பனவ கழிப்பம். முதன்மை வருமான பெருவனவ கூட்டுவோம், முதன்மை வருமான கொடுப்பனவ என்ன செய்வோம்? கழிக்க போறோம். அப்ப மொத்த தேசிய வருமானம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்? GNY சமன் ஜிடிபியோட யார் யார சேர்க்க போறோம்? முதன்மை வருமான பெருவனவ கூட்டி முதன்மை வருமான கொடுப்பனவுகளை என்ன செய்ய போறோம்? கழிக்க போறோம். முதன்மை வருமான பெருவனவ கூட்டுவோம், அதுல இருந்து என்ன செய்ய போறோம்? முதன்மை வருமான கொடுப்பனவ கழிக்க போறோம். இங்கிலீஷ் லெட்டர் என்னதுண்டா ஜிடிபிக்கு இப்ப தெரியுமே, ஜிடிபிக்கு இங்கிலீஷ் தெரியுமே. இப்ப சமன்பாடு CIG NX, CIG X minus M. இப்ப GNYக்கு இங்கிலீஷ் சமன்பாடு என்னதுண்டா ஜிடிபியோட N
எஃப் கூட்டுவோம், ஜிடிபியோட என்னத்தை கூட்டுவோம், எஃப் கூட்டுவோம். அப்போ மொத்த தேசிய வருமானம் சமன்பாடு என்னது, ஜிடிபி சக தேறிய முதன்மை வருமானம். அப்ப பாருங்க, பெற்றதுல இருந்து கொடுத்ததை கழிக்கவாறு தேறியது தானே. தேறியதுன்னா என்ன அர்த்தம், ஒன்றுல இருந்து ஒன்றை என்ன செய்ய போறோம், கழிக்க போறோம். இப்ப நாங்க இதுல யாருல இருந்து யார கழிக்கிறோம், பெற்ற வருமானத்துல இருந்து கொடுத்த வருமானத்தை கழிக்கிறோம். பெற்ற வருமானத்துல இருந்து என்ன செய்யலாம், கொடுத்த வருமானத்தை கழிக்கிறோம். இதால வந்த பேர் தான் என்னது, தேறிய காரணி வருமானம். அப்ப மொத்த தேசிய வருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஜிடிபி சக என்ன. இப்ப இதெல்லாம் சும்மா நோட்ஸுக்கு நினைவு வச்சுக்கோங்க. சமன்பாடுல கணக்குல எப்ளை பண்ணுற நேரம் நாங்க ஏன் இதெல்லாம் இவ்வளவு டீப்பா படிக்கிறோம் என்று சொல்லி விளங்கும். அப்ப ஜிடிக்கு சமன்பாடு தெரியும், சிஐஜி. ஜிடிபிக்கு சமன்பாடு தெரியும், சிஐஜி எக்ஸ் மைனஸ் என். ஜிஎன்ஒய்க்கு சமன்பாடு தெரியும், இப்ப சிஐஜி என்எக்ஸ் பிளஸ் என்எஃப். கிளிக் ஆகிட்டா இப்ப அடுத்து மொத்த தேசிய வருமானம் பார்த்துட்டு இந்த சமன்பாடோட பாடமே முடிஞ்சிடும். செலவிடத்தக்க வருமானம், செலவிடத்தக்க வருமானம், செலவிடத்தக்க ஜிஎன்ஒய். கிடைச்ச வருமானம் எல்லாத்தையும் எனக்கு என்ன செய்யலா, செலவழிக்கலா. கிடைச்ச வருமானம் எல்லாத்தையும் எனக்கு என்ன செய்யலா, செலவழிக்கலா. இப்ப இதுவும் தொடர்ச்சியான ஒரு சமன்பாடு தான். பாருங்க, ஜிடிபி ஜிஎன்ஒய் அடுத்து செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானம் எப்படி கண்டுபிடிக்க போறோம் என்றா, ஜிஎன்ஒய்யோட பாருங்க, இங்க முதன்மை வருமான பெருவனவு, முதன்மை வருமான கொடுப்பனவே கிளிக் ஆயிடுச்சு. இங்க மாத்த போறோம், இரண்டாம் நிலை வருமான பெருவனவு, அதுல இருந்து கழிக்க போறோம் இரண்டாம் நிலை வருமான கொடுப்பனவு. இரண்டாம் நிலை வருமான கொடுப்பனவை என்ன செய்ய போறோம், கழிக்க போறோம். இரண்டாம் நிலை வருமான கொடுப்பனவை என்ன செய்ய போறோம், கழிக்க போறோம். இரண்டாம் நிலை வருமான கொடுப்பனவை என்ன செய்ய போறோம், கழிக்க போறோம். இதுக்கு இங்கிலீஷ் லெட்டர் என்னதுண்டா, ஜிஎன்ஒய் சக என்டிஆர். ஜிஎன்ஒய் சக என்டிஆர், ஜிஎன்ஒய் சக என்டிஆர் என்றுவோம். அப்ப பாருங்க, 4 சமன்பாடு தான் இந்த பாடத்திலே இருக்க போகுது. இந்த 4 சமன்பாடும் தான் பின்னுக்க படிக்க போற 2 விஷயத்திட்ட தலையெழுத்தே மாத்தும். மொத்த உள்நாட்டு செலவு எப்படி கண்டுபிடிக்க போறோம், அது மட்டும்தான் கொஞ்சம் டீப் எக்ஸ்பிளைன் உண்டு தந்து, மத்த எல்லாம் சின்ன விஷயம் உண்டு. ஜிடிஇ எப்படி கண்டுபிடிக்கிறேன், சிஐஜி. ஜிடிபி எப்படி கண்டுபிடிக்க போறோம், சிஐஜி எக்ஸ் மைனஸ் என். சிஐஜி என்னது, எக்ஸ் மைனஸ் என். அடுத்து தேசிய வருமானம், அதுதான் 2வது நோக்கம். ஜிஎன்ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஜிடிபியோட முதன்மை வருமான பெருவனவை கூட்டுவோம், முதன்மை வருமான கொடுப்பனவை கழிப்போம். முதன்மை வருமானம் தான் இப்போதைக்கு நினைவு வச்சுக்கோங்க, சைட்ல சரி எழுதிக்கோங்க. வெளிநாட்டுக்கு கொடுக்கிற முதன்மை வருமானம், அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவனுக்கு கொடுக்கிற வருமானம். வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற முதலீட்டு வருமானங்கள் தான் முதன்மை வருமானம். இரண்டாம் நிலை வருமானம், இரண்டாம் நிலை வருமான பெருவனவு, இரண்டாம் நிலை வருமான கொடுப்பனவுண்டா, வெளிநாட்டுல இருந்து வேலை செய்யற ஒருத்தர் அவருடைய குடும்பத்துக்கு பணம் அனுப்புவாரு. வெளிநாட்டுல ஒருத்தர் வேலை செஞ்சு அவருடைய குடும்பத்துக்கு பணம் அனுப்புவாரு. அந்த பணத்துக்கு பேர் தான் சொல்லுவோம் நாங்க இரண்டாம் நிலை வருமானம். அந்த வெளிநாட்டு அன்பளிப்புகள் மாதிரி கதையும் சொன்னேன், அதுதான் இங்கேயும் வரப்போகுது. இரண்டாம் நிலை வருமானம் என்றதை வேறொன்றும் இல்ல, வெளிநாட்டுல இருக்கிற நபர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, உள்நாட்டுல இருக்கிற அவருடைய குடும்பத்துக்கு பணம் அனுப்ப போறாரு. அதுதான் யாரு, இரண்டாம் நிலை வருமான கொடுப்பனவு. அதுதான் யாரு, இரண்டாம் நிலை வருமான கொடுப்பனவு. கிளிக் ஆகிட்டான்னு பாருங்க, டவுட் இருந்தா கேட்கலும். இதையும் என்ன செய்யுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. வள பிரயோகம், வள பயன்பாடு, வள பிரயோகம், வள பயன்பாடு ரெண்டும் ஒரே பேர் தான். அடுத்து வள கிடைப்பனவு. பாருங்க, ஈஸி விஷயம் உண்டு.
வள பிரயோகம் வள பயன்பாடு என்றால் ஒன்னாவது நாட்டுக்கு வள கிடைப்பனவை பார்த்துட்டு வருவோம். ஒன்னாவது நாட்டுக்கு பார்க்கணும் எப்படி வளம் கிடைக்குது என்று பேரை பாருங்க. வள கிடைப்பனவு ஒரு நாட்டுக்கு எப்படி வளம் கிடைக்கும் என்று சொல்லி ஒன்னாவது நாட்டுக்கு எப்படி வளம் கிடைக்கும் என்றா உற்பத்தி செய்வதன் மூலம் வளம் கிடைக்கும். எப்படி கிடைக்க போகுது? உற்பத்தி செய்வதன் மூலம் வளம் கிடைக்கும். இங்க நாங்க சொன்ன உற்பத்தி தான் ஜிடிபி என்று இருக்கிறானே. நாங்க சொன்ன உற்பத்தி தான் என்னது? ஜிடிபி உள்ளுக இருக்கியா தானே. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நாட்டுல என்ன செய்ய போறோம்? உற்பத்தி செய்ய போறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்துட்டு ஜிடிபி. அப்ப வழக்கிடைப்பணவுக்கு சமன்பாடு பார்க்க போறோம். ஒன்று ஜிடிபி, ரெண்டாவது இறக்குமதி. ஒரு நாட்டுல இறக்குமதி செஞ்சாலும் என்னது கிடைக்கும்? வளம் கிடைக்கும். இறக்குமதி இம்போர்ட். இறக்குமதி செஞ்சாலும் என்ன நடக்கும்? ஒரு நாட்டுக்கு வளம் கிடைக்க போகுது. அப்ப வள கிடைப்பனவுக்கு பாருங்க சமன்பாடு என்னது? ஜிடிபி சக இறக்குமதி. வள கிடைப்பனவுக்கு சமன்பாடு என்னது? ஜிடிபி சக இறக்குமதி. இப்பதான் புது புது கேள்விகள் தானே பிராக்டிஸ் பண்ண போறோம். எங்கள்கிட்ட இதுல இருந்து கொண்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்கலும் பின்வரும் சமன்பாடுகளில் சரியானது எது என்று. இப்ப பாருங்க எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு இது மட்டும் தான். ஜிடிபி சக இறக்குமதி. ஜிடிபியும் இறக்குமதியும் சமன் என்று. ஆனா எங்களுக்கு தெரியாத சமன்பாடு தான் எக்ஸாம்ல கேட்பான். ஜிடிபிய பாருங்க எப்படி பிரிச்செழுதலும் என்று. சிஐஜி படிச்சதுனால இப்ப ஜிடிபிக்கு சமன்பாடு அதை தான் எழுதுறேன். எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் எம் அப்படியே என்ன செய்யறேன்? கீழே போடுறேன். பிக்காவதா என்ன செய்யறேன் என்று 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு செஞ்ச கணக்கு தான் செய்யறேன். சிஐஜி எக்ஸ் மைனஸ் எம். இப்ப பாருங்க இங்க சய எம் இங்க சக எம் என்றா ரெண்டும் என்ன நடந்துடும்? கழிப்பட்டு போயிட்டுரும். ரெண்டும் என்ன நடந்துடும்? கழிப்பட்டு போயிட்டுரும். அப்ப வழக்கிடைப்பனவுக்கு இறுதியா நாங்க கண்டுபிடிச்ச சமன்பாடு என்னது? சிஐஜி எக்ஸ். சிஐஜியும் எக்ஸும் பாருங்க இன்னொரு சமன்பாடு உருவாக்கிடும். இந்த சிஐஜி தான் யாரு? ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு செலவு. படிச்செல்லாம் இப்படித்தான் அப்ளை பண்ண போறோம். படிச்செல்லாம் என்ன செய்ய போறோம்? இப்படித்தான் அப்ளை பண்ண போறோம். ரெண்டாவது விஷயம் இங்க வருவோமே வழக்கிடைப்பனவு விளங்கியிருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். இது செஞ்ச தெரிஞ்சதுக்கு போறோம். அதுக்கு போறோம் கீழே இருக்கிறதெல்லாம் மாத்திரை மட்டும்தான் வேலை. வழக்கிடைப்பனவு எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரு நாட்டோட உற்பத்தியாலையும் இன்னொன்று இறக்குமதியாலையும் ஒரு நாட்டுக்கு வளங்கள் கிடைக்கும். இனி அந்த வழக்கிடைப்பனவை வச்சுக்கொண்டு கீழே இருக்கிற சமன்பாடுகள் எல்லாத்தையும் நாங்க உருவாக்கினோம். அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க எக்கனாமிக்ஸ் சொல்லி தந்துட்டு போன இந்த ஒரே ஒரு சமன்பாடு மட்டும் தான் நாங்க என்ன செய்யறோம்? இப்படி சமன்பாடுகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இதே மாதிரி இங்கேயும் வருவோம். வள பிரயோகம். ஒரு நாட்டுல எப்படி வளங்கள் பயன்படுத்த போறோம் என்று சொல்லி பார்க்க போறோம். முதலாவதா நாட்டுல இருந்து வளங்களை எப்படி பயன்படுத்துவோம் என்றா ஒன்னாவது விஷயம் நுகர்வு செஞ்சு பயன்படுத்துவோம். ரெண்டாவது விஷயம் முதலீடு செஞ்சு பயன்படுத்துவோம். மூணாவது விஷயம் ஏற்றுமதி செஞ்சு பயன்படுத்துவோம். எங்களுக்கு கிடைக்கிற வளங்கள் எல்லாத்தையும் நாங்க பயன்படுத்த போறோம். நாட்டுல என்ன செய்ய போறோம்? அதை ஈடுபடுத்தி பயன்படுத்த போறோம். நுகர்வு செய்தை தனியாரும் நுகர்வு செய்வான், அரசாங்கமும் நுகர்வு செய்யும். அரசாங்கமும் செலவழிக்க போறான், தனியாரும் செலவழிக்க போறான். அதுதான் என்ன பேர்? நுகர்வு. முதலீட்டு இங்கிலீஷ் லெட்டர் தெரியும் ஐ. ஏற்றுமதி இங்கிலீஷ் லெட்டர் தெரியும் எக்ஸ். எக்ஸ்போர்ட். இப்ப பாருங்க வள பிரயோகத்திட சமன்பாடு ஒன்றை உருவாக்க போறோம். சி ஜி ஐ பிளஸ் எக்ஸ். இப்ப பாருங்க வள பயன்பாடும் இது ரெண்டையும் சேர்த்தாலும் இதுதானே வருது. ஜிடிஇ பிளஸ் எக்ஸ். இப்ப பாருங்க வள பயன்பாடும் வள பிரயோகமும் வேறொன்றும் இல்ல, ஒரே விஷயம்தான். ஆனால் எடுக்கிற மெத்தட் தான் என்ன நடக்கப்பட்டுச்சு? வேறுபட்டுச்சு. இங்க வழக்கிடைப்பனவு உற்பத்தியாலையும் இறக்குமதியாலையும் கண்டுபிடிச்சோம்.
இங்க வளப்பிரயோகம் எப்படி கண்டுபிடிக்கிறார்? நுகர்வு செய்யறதால, முதலீடு செய்யறதால, ஏற்றுமதி செய்யறதால வழக்கிடைப்பளவு தோற்றம் பெற்றது. அப்ப தேசிய கணக்குல செலவணுகு முறையில பாருங்க, வளப்பிரயோகம் வழக்கிடைப்பளவு என்று தலைப்பை போட்டுட்டு ரெண்டையும் கொப்பி பண்ணிக்கோங்க. இந்த வழக்கிடைப்பளவு விலங்கல்ல, வளப்பிரயோகம் விலங்கல்லாட்டி கேளுங்க. ஆனா இது சொல்லி தந்த விஷயம் ஒன்று தான், இதுல டவுட் வர்றதுக்கு ஒன்றும் இருக்காது நம்புறேன். வழக்கிடைப்பளவு வளப்பிரயோகத்தை என்ன செய்யுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்னாவது வழக்கிடைப்பளவை காப்பி பண்ணுங்க, அதுக்கு போற வளப்பிரயோகத்தை காப்பி பண்ணுங்க. இந்த ஓர்டரா என்ன செய்யுங்க, சமன்பாடுகளை எழுதிக்கோங்க. ஏன்னா அப்படித்தான் சமன்பாடு உருவாகுது என்று சொல்லி காட்ட போறோம். டியூட்ல இருக்கிற கேள்விகளை மார்க் பண்ணிக்கோங்க. 2, 2, 5, 2, 5, அஞ்சாவது சமன் அந்த கேள்வியில வச்சே படிப்போம். 2, 5 அல்ல மார்க் பண்ணிருக்காங்க. 2, 5, 21, 2, 5, 21, 2, 5, 21, 22, 22, 26, 26, 26, 34, 34, 34. சரிதானே? மார்க் பண்ணிருப்பீங்க. இப்ப என்ன தந்தேன்னு எனக்கு மறந்துட்டு. ஏசமானம் இந்த ஒரே ஒரு சமன்பாடு என்ன செய்வோம், முடிப்போம். ஏசமானம் இது தெரிஞ்சா நீங்க இப்ப நான் தந்த கேள்வியெல்லாம் செய்வீங்க. மொத்த உள்நாட்டு செலவு, சாரி மொத்த உள்நாட்டு சேமிப்பு, மொத்த தேசிய சேமிப்பு. ஒன்னாவது வருவோம். எப்படியும் சேமிப்பேண்டா என்னதேண்டா வருமானத்துல இருந்து, இப்ப வருவோம் எல்லாம் வருமானத்துல இருந்து கிடைக்கிற வருமானத்துல இருந்து நுகர்வு செலவு போக வாரதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நாங்க, சேமிப்பு. வருமானத்துல இருந்து நுகர்வு போறதுல வாரைத்தான் என்னது, சேமிப்பு என்றுவோம். இப்ப கேன்டீனுக்கு வாப்பத்தார சல்லி 100 ரூபா, கேன்டீன்ல செலவழிக்கிற 80 ரூபா, பேலன்ஸ் 20 ரூபா தான் என்ன பேர், சேமிப்பே. இப்போ ஒரு நாட்டுக்கு எப்படி சேமிப்பு வரப்போகுதுண்டா, நாட்டுட வருமானமா யாரு வரப்போறேன்டா, ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரப்போறான். கவனம் இருக்கணும் இங்க. அடுத்து நுகர்வு, இப்பதான் படிச்சு தந்த நுகர்வு, 2 பேர் நுகர்வு செய்வான், தனியாரும் நுகர்வு செய்வான், அதே நேரம் அரசும் நுகர்வு செய்வான். தனியாரும் நுகர்வு செய்வான், அதே நேரம் அரசும் நுகர்வு செய்வான். இவ்வாறு ஜிடிபி சாய தனியார் நுகர்வு சி, அரச நுகர்வு ஜி. இது ஒரே ஒரு சமன்பாடு. ஜிடிபி சொல்லி தந்துட்டு போனேன், ஜிடிபி சாரி எக்கனாமிக் சொல்லி தந்துட்டு போனேன். மொத்த உள்நாட்டு சேமிப்பு எப்படி கண்டுபிடிக்கணுமேண்டா, நாட்டிட வருமானத்துல இருந்து நுகர்வா கழிங்க. நாட்டிட வருமானம் யாரு இங்க, ஜிடிபி. நுகர்வு யாரு, சி பிளஸ் ஜி. அப்ப ஜிடிபில இருந்து என்ன செஞ்சு விட்டா சரி, பாடமாக்கவானம் இந்த கான்செப்ட் ஐட்டம் கேன்டீன் கதையோடு சொல்லி தந்தேன். வருமானம் ஜிடிபி, நுகர்வு சி பிளஸ் ஜி என்று சொல்லி தந்தேன். அப்ப ஜிடிபில இருந்து என்ன செய்வோம், இப்ப சி பிளஸ் ஜிய கழிப்போம்.
இப்ப நாம ஒரு சமன்பாடு உருவாக்க போறோம். இதுதான் முக்கியமானது. நாம ஒரு சமன்பாடு உருவாக்க போறோம். பாருங்க, ஜிடிபி எனக்கு இப்படி பிரிச்சு எழுதிடும் தானே. சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ் மைனஸ் சி பிளஸ் ஜி என்று எழுதிடுமே. ரைட். இந்த சியையும் இந்த சியையும் எனக்கு கழிக்கலும் தானே, மைனஸ் பிளஸ். இந்த ஜியையும் எனக்கு கழிக்கலும் தானே, மைனஸ் பிளஸ். அப்ப மொத்த உள்நாட்டு சேமிப்புக்கு இப்ப நாங்க உருவாக்கின சமன்பாடு என்னது? ஐ பிளஸ் என்எக்ஸ். மொத்த உள்நாட்டு சேமிப்புக்கு இப்ப நாங்க உருவாக்கின சமன்பாடு என்னது? ஐ பிளஸ் என்எக்ஸ். ஐ பிளஸ் என்எக்ஸ். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கடைசியா டக்குன்னு சொல்லுறேன். மொத்த உள்நாட்டு சேமிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? உண்மைக்கும் சேமிப்பு என்னது? வருமானத்திலிருந்து செலவு போற ஒரு இடமே. வருமானத்திலிருந்து செலவு. வருமானம் வேற நாட்டுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி. எங்களோட செலவு தான் தனியார் நுகர்வும் அரச நுகர்வும். அப்போ வருமானத்துல இருந்து என்ன செய்யறோம்? நாங்க தனியார் நுகர்வையும் அரச நுகர்வையும் கழிக்கிறோம். ஜிடிபி சாய சி பிளஸ் ஜி. இது எக்கனாமிக்ஸ் சொல்லி தந்த சமன்பாடு. இதுல இருந்து பாருங்க நாங்க எப்படி சமன்பாடு உருவாக்கினோம் என்று. ஜிடிபிய விவரமா எழுதினர், நுகர்வ விவரமா எழுதினர். அதுக்கு போறோம் இருந்து என்ன செஞ்சேன்? கழிச்சு விட்டேன். இந்த கழிச்சை விலங்கல்லாட்டி கேளுங்க, நான் திரும்பி சொல்லி தரேன். பாருங்க, பேலன்ஸ் யாரு வந்து ஐசாக என்எக்ஸ். ஐ என்றா முதலீடு, என்எக்ஸ் என்று சொல்லுதை தேறிய ஏற்றுமதி. ஐ என்றதை முதலீடு, என்எக்ஸ் என்றதை தேறிய ஏற்றுமதி. இன்னொன்றும் சொல்லித்தாரன். மொத்த உள்நாட்டு சேமிப்புல வீட்டுத்துறையினர்ட சேமிப்பும் வரும், அரசின் சேமிப்பும் வரும், நிறுவனத்துறையின் சேமிப்பும் வரும், குடித்தன சேமிப்பு, அரச சேமிப்பு. எப்படியும் வீட்டுத்துறை உள்ளக்கே இந்த நிறுவன சேமிப்பு வாரதால பிரௌடாட்டி பிரச்சனை இல்ல, போட்டாலும் பிரச்சனை இல்ல. வீட்டுத்துறை சேமிப்பு அரசின் சேமிப்பை சேர்க்கவாரை தானே மொத்த உள்நாட்டு சேமிப்பு. இப்ப ஒரு நாட்டுல மொத்த உள்நாட்டு சேமிப்பைய பார்த்தோம். அப்ப கடைசியா ஒன்றை பார்ப்போம். மொத்த உள்நாட்டு சேமிப்புல இருந்து இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்க போறோம். மொத்த தேசிய சேமிப்பு. இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்க போறோம். மொத்த தேசிய சேமிப்பு. மொத்த தேசிய சேமிப்பு எப்படி கண்டுபிடிக்க போறோம் என்றா, சேம் கதை தான். ஒன்றோடு ஒன்று அப்படியே என்ன நடக்க போகுது? தொடர்ச்சியா தான் வரப்போகுது. மொத்த தேசிய சேமிப்பு எப்படி கண்டுபிடிக்க போறோம் என்றா, சில மொத்த உள்நாட்டு சேமிப்போட இது ஈஸியான ஒரு விஷயம். நான் முதல் நிலை வருமானம், இரண்டாம் நிலை வருமானம் என்று தான் நினைவு வைக்க சொல்லி தந்தேன். ரெண்டையும் கூட்டிடுவோம். தேறிய முதல்நிலை வருமானம், தேறிய முதன்மை வருமானம் சக தேறிய இரண்டாம் நிலை வருமானம். அப்ப மொத்த தேசிய சேமிப்போட சமன்பாடு என்னது? மொத்த உள்நாட்டு சேமிப்போட கண்டினியூவான ஒரு சமன்பாடு. மொத்த உள்நாட்டு சேமிப்போட தேறிய முதன்மை வருமானத்தையும் தேறிய இரண்டாம் நிலை வருமானத்தையும் என்ன செஞ்சு விட்டோம்? கூட்டி விட்டோம். அவ்வளவுதான் வேலை. ஆனா இது எக்கனாமிக்ஸ் சொல்லி தந்தே. இப்ப நாங்க படிக்க போறோம். மொத்த உள்நாட்டு சேமிப்பை பாருங்க எப்படி பிரிச்சு எழுதலும் என்று சொல்லி ஐசக என்எக்ஸ் என்று எழுதலும் தானே. மொத்த உள்நாட்டு சேமிப்பு என்று சொல்லுறே, திரும்பி சொல்லுறேன் கவனம். வருமானத்திலிருந்து நுகர்வு போறே. வருமானம் என்று சொல்லுறே ஒரு நாட்டிட மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நுகர்வு என்று சொல்லுறே ஒரு நாட்டிட அரச நுகர்வும் தனியார் நுகர்வும். அப்ப ஐசாக என்எக்ஸ் என்ற கான்செப்ட் வந்துட்டு, ஐசாக என்எக்ஸ் என்ற கான்செப்ட் வந்துட்டு தேறிய முதன்மை வருமானத்திட இங்கிலீஷ் லெட்டர் சொல்லி தந்த நினைவிருக்குதா? NF என்றும் தேறிய இரண்டாம் நிலை வருமானத்திட NTR என்றும் சொல்லி தந்தேன். அப்ப பாருங்க, நாங்க இப்ப உருவாக்கின சமன்பாடு மொத்த உள்நாட்டு சேமிப்போட யார் யார கூட்டுறோம்? NX NF NTR. ஐசாக NX NF NTR.
இந்த 3 பேரையும் சேர்க்க வாரதுக்கு பேர் ஒன்று இருக்குது. கவனம், பெரிய விஷயம் ஒன்ற தலையில அடிக்க போறேன். என்னன்னா நான் இதுக்கு போற ஓல் எல்லாத்தையும் மீட் பண்ணுவேன் ரிவிஷன்ல. எப்ப நெக்ஸ்ட் வீக் தான் ஐ சுட்டி. இப்ப எல்லாத்தையும் திணிச்சு விட்றேன். நீங்க தனியா போயிட்டு ஒரு இடத்துல இருந்து தனியா படிங்க. NX NF NTR இது மூணையும் சேர்க்க சொல்றதுக்கு பேர் நடைமுறை கணக்கு மீதி. சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கு மீதி. அது என்னது நடைமுறை கணக்கு என்றா 10ஆம் பாடத்துல படிப்போம். ஆனா இந்த சமன்பாடு இந்த இடத்துல தேவைப்படும். ஐசக நடைமுறை கணக்கு மீதிய கூட்டவாரையும் தேறிய நடைமுறை கணக்கு மீதிய கூட்டவாரதும் யாரு? மொத்த தேசிய சேமிப்பு. இப்பயும் இன்னொரு விஷயம் சொல்லித்தாரன் கவனம். இதோட உண்மைக்குமே கொப்பி பண்ண சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்ப பாருங்க, மொத்த உள்நாட்டு சேமிப்பு எனக்கு இப்படி எழுதியும் தானே. ஜிடிபி சக சாய சி பிளஸ் ஜி என்றும் ஒரு சமன்பாடு எழுதியும் தானே. ஜிடிபி சக சி பிளஸ் ஜி என்றும் ஒரு சமன்பாடு எழுதியுமே. தேறிய முதன்மை வருமானத்துக்கும் ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு பாருங்க. என்ன அடுத்து தேறிய இரண்டாம் நிலை வருமானத்தை குறிக்கிற இங்கிலீஷ் லெட்டர் NTR. இப்ப நான் 4வது ஒரு சமன்பாடு ஒன்று படிச்சு தந்தேன். செலவு அணுகுமுறையில 4வது சமன்பாடு நீங்க கொப்பி பண்ணின 4வது சமன்பாட்டுல பாருங்க. நான் மார்க் பண்ணுறது எல்லாத்தையும் போட்டு ஒரு சமன்பாடு ஒன்று உருவாக்கினேன். நான் மார்க் பண்ணின எல்லாத்தையும் போட்டு என்ன செஞ்சேன், ஒரு சமன்பாடு ஒன்று உருவாக்கினேன். ஜிடிபி NF NTR மூணையும் சேர்க்க வாரதுக்கு பேர் செலவிடக்கூடிய GNY என்று போட்டிருப்பீங்க. செலவிடக்கூடிய GNY இருந்து C பிளஸ் G யாரு? இறுதி நுகர்வு. C பிளஸ் G யாரு? இறுதி நுகர்வு. C பிளஸ் Gக்கு பேர் என்னது? இறுதி நுகர்வு. எனக்கு இப்படியும் என்ன செய்யலும் ஒரு சமன்பாட உருவாக்க இயலும். எனக்கு என்ன செய்யலும், செலவிடக்கூடிய GNY-லிருந்து இறுதி நுகர்வை கழிக்க வருவது மொத்த தேசிய சேமிப்பு என்றும் ஒரு சமன்பாடு ஒன்றை உருவாக்க இயலும். அப்ப பாருங்க, வருமானத்திலிருந்து செலவை கழிக்க வாரை மொத்த உள்நாட்டு சேமிப்பு, செலவிடக்கூடிய வருமானத்திலிருந்து இறுதி நுகர்வு செலவை கழிக்க வாரை மொத்த தேசிய சேமிப்பு. கிளிக்கா விடாண்டு பாருங்க.